காசா கிராண்ட் மற்றும் போத்தீஸ் ஸ்வர்ணமஹால் இணைந்து வழங்கும் பிக் பாஸ் புகழ் முத்துக்குமரன் தலைமையில் பெர்ஃபெக்ட் மேட்சுக்கு லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா இளைஞர்களின் கலகலப்பான விவாதம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தர் இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டேங்கிற பாரதிதாசனுடைய வசனத்தோட தொடங்குறது தான் இந்த நிகழ்வுக்கு ரொம்ப சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். உலகமெங்கும் திருமணங்கள் நடக்குது, ஆனா இரு மனங்களோடு சேர்த்து நிறை மனங்களாக திருமணங்கள் நடைபெறுவது தமிழ்நாட்டில் தான் ரொம்ப ஆழமா நம்புறோம். அதை தான் தமிழும் சொல்லி கொடுக்கும். எல்லா மொழிகளையும் விட தமிழுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நிறைய இருக்கு. சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி பக்கத்தில் கல்லலுங்கிற குக்கிராமத்தில் பிறந்த முத்துக்குமரன்கிற பையன் ஃபெட்னாங்கிற அமைப்பில் போய் பேசுவதற்கான வாய்ப்பை தமிழ் தான் ஏற்படுத்தி கொடுக்குறோம். 25 ஆண்டுகளாக 6.5 லட்சம் திருமணங்களை செய்து வைத்துக் கொண்டிருக்கிற கல்யாண மாலைங்கிற பெரும் இடத்துல நடக்கிற ஒரு நிகழ்வுல ஒரு நெறியாளர் பொறுப்பையும் தமிழ் தான் ஒரு சின்ன பையனுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதையும் தமிழ் தான் செய்யும். தமிழுடைய பெரிய சிறப்புகள்ல எந்த மொழிக்கும் இல்லாத ஒண்ணு பட்டிமன்றம். என்ன இங்க வந்து பட்டிமன்றத்தை பத்தி பேசுறீங்க அப்படின்னா, பட்டிமன்றத்துடைய ஜென்சி வெர்ஷன் தான் இந்த பேச்சரங்கம். நான் ரொம்ப ஆழமா நம்புறேன். பட்டிமன்றத்துக்கு என்ன சிறப்பு, இந்த நிகழ்வுக்கு என்ன சிறப்பு, கல்யாண மாலைக்கு என்ன சிறப்பு, தமிழுக்கு என்ன சிறப்பு? ஒரே ஒரு சிறப்பு தான். எங்க ஒரு இடத்துலையும் இரு வேறு விவாதங்களை முன்வைக்கிறவங்க இருக்கிறாங்கன்னு வைங்களேன், அந்த 2 பேரையும் பேச அனுமதிச்சு அதுக்கப்புறம் எது சரின்னு முடிவெடுக்கிறது இருக்குல்ல, இது பட்டிமன்றத்துல தான் இருக்கு. அப்புறம் தான் நீதிமன்றங்களுக்கே வந்திருக்கு. நிறைய மேடைகள்ல பேசியாச்சு. ஒரு சின்ன பதட்டம் இன்னைக்கு இருக்கு. ஏன் பதட்டம் இருக்கு அப்படின்னா, பெரிய பொறுப்பு கையில இருக்கு. கல்யாண மாலை 6.5 லட்சம் வெற்றிகரமான அரேஞ்சு மேரேஜை செய்து வைத்திருக்கிற ஒரு நிறுவனம் லவ் மேரேஜ் பெஸ்ட்னு பேச வாங்கப்பான்னு கூப்பிட்டுருக்காங்க. இங்க இருக்கிற 6 பேருக்கும் கூட தெரியாது, எனக்கும் இந்த மேடை ஏறுற வரைக்கும் தெரியாது. இன்ன வரைக்கும் எங்க அம்மா மீரா அம்மா, தம்பி நீ இந்த தீர்ப்பு சொல்லணும்னு என்கிட்ட சொன்னது இல்லை. மேட்ரு என்ன தீர்ப்பு சொல்ல போறேன்னு கூட என்கிட்ட இன்ன வரைக்கும் கேட்காததுதான் இந்த மன்றம் சாலச் சிறந்த மன்றமாக 25 ஆண்டுகளாக நிலைத்து நிற்பதற்கான மிகப்பெரிய சான்று. இப்ப இன்னைக்கு 2 தலைமுறையை ஒரு நேரத்தில் நம்ம கையாளுறோம். இதுக்கு முன்னாடி நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கூட நடந்திருக்காது. ஒரே நேரத்தில் 90s கிட்ஸ்னு ஒரு தலைமுறை வந்து நிற்கிறாங்க, ஜென்சி 2K கிட்ஸ்னு ஒரு தலைமுறை வந்து நிற்கிறாங்க. எனது அருமை தோழர்களை, இது ரொம்ப சீரியஸான டிஸ்கஷன் நான் நம்புறேன். 2 பேருக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. ஒரு 5 ஆண்டு வித்தியாசத்துல பிறந்தவங்க தான், ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது. 5 வருஷம் வித்தியாசம். இவன் அப்படியே வேற மாதிரி இருக்கான், இவன் அப்படியே வேற மாதிரி இருக்கான். 90களின் பிறந்தவர்கள் எப்படா பொண்ணு கிடைக்கும் நிறைய பேர் காத்திருக்கான். 2K கிட்ல இன்னும் குழந்தையாவே இருக்கான், மீச முளைக்கல், அவனுக்கு 2 குழந்தையோட வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப திருமணம்ங்கிற பந்தத்துக்குள்ள போக வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. சில பேர் கல்யாணம் பண்ணாமே இருந்துடலாமாங்க அப்படின்னு நினைச்சுறான். அப்புறம் 2-3 வருஷம் கழிச்சு கொஞ்சம் அவசரப்பட்டோமோ அப்படின்னு நினைக்கிறான். இந்த திருமணத்தை பண்ண வேண்டிய சூழல்ல 2 பேர் இருக்கிறாங்கல்ல. இப்ப இந்த 2 பேரையும் வச்சு காதல் திருமண வேலை செய்தா அல்லது ஏற்பாடு செய்யப்பட்ட அரேஞ்சு மேரேஜ் ஒர்க் ஆகுதாங்கிற ஒரு பெரிய விவாதத்தை நம்ம இங்க எடுத்துட்டு வந்து வைக்கிறோம். அரேஞ்ச் மேரேஜே பண்ணிடலாங்க. 90s கிட்ஸ்ல பிறந்தவனுக்குலாம் சின்ன வயசுல இருந்து ஏய் காதலுக்குதான் வந்தா காலை ஒடிச்சு போடுவேன்னு சொல்லி வளர்த்துட்டாங்க வீட்டில் பெற்றோர். இவன் அதை நம்பிக்கிட்டு வேலை கீழன்னு போய் வீட்டை கட்டி வாசலை கட்டி படித்த எஜுகேஷன் லோன்லாம் அடைச்சிட்டு வீட்டில் வந்து அம்மா வெக்கத்தை விட்டு கேட்குறேன், பொண்ணுங்கன்னு பார்ப்பீங்களா மாட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது பெற்றோர் சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் உனக்கு எங்கடா போய் தேடுறது, நீயே ஏதாவது லவ் பண்ணுறாங்கிறாங்க. அவன் 30 வயசை தாண்டி முடியெல்லாம் கொட்டி அந்த இளமை துடுக்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நான் யாரை போய் காதலிக்கிறது, நான் காதலிச்ச பிள்ளைக்கெல்லாம் இப்போ 3 பிள்ளை இருக்கு, எந்த பிள்ளை இன்னி போய் நான் ப்ரப்போஸ் பண்றது, இன்னி யாரை போய் நான் இம்ப்ரெஸ் பண்றது, கவிதை எழுதுகிற வயதை எல்லாம் தாண்டி விட்டேனே, இன்னி யாரை போய் நான் காதலிப்பேன்னு கேட்குறான். இந்த பக்கம் 2K கிட்ஸ் வீட்டில் தெரிஞ்சிடும், கண்டிப்பா நம்ம சொல்றதை கேட்க மாட்டான், இவன் ஒரு பிள்ளைய குட்டி ஆடுவான், சரின்னு கல்யாணம் பண்ணி வைப்போம் நினைக்கிறப்ப அவன் ஒரு பிள்ளைய காதலிக்கிறான், 2வது பிள்ளைய காதலிக்கிறான், அந்த பொண்ணு ஒரு பையனை காதலிக்குது, 2வது பையனை காதலிக்குது, ஒண்ணு ஒத்து வர மாட்டேங்குது. இவங்களோட நம்ம வாழ்க்கையை நகர்த்தி கொள்வது சரியாக இருக்காதுன்னு முடிவெடுத்து பிரிஞ்சிடுறாங்க, மனமொத்து பிரிஞ்சிடுறாங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் அப்பா அம்மா கிட்ட வந்து, அம்மா நான் லவ் பண்ணேன் ஒன்றும் செட் ஆகலை, நீங்களே ஒரு நல்ல பொண்ணா நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்களேன் அப்படின்னு பெற்றோர்கள்ட்டே வந்து நிற்கிறாங்க 2K கிட்ஸ்.
அப்ப பெற்றோர்கள் அரேஞ்ச் மேரேஜ்ங்கிற ஒண்ணுக்கு போக வேண்டியது இருக்கு, சொந்த பந்தத்திட்ட சொல்ல வேண்டியிருக்கு, தெரிஞ்சவங்ககிட்ட சொல்ல வேண்டியிருக்கு. கல்யாண மாலை மாதிரியான ஒரு நிறுவனங்கள்ல வந்து பர்ஃபெக்ட் மேட்ச் அப்படிங்கிற பெருந்திருவிழால 10,000 பேர்ஸ் ஒன்று சேர வேண்டிய நேரத்தில் கையில் ஒரு டாக்குமெண்டோட வந்து நிற்க வேண்டியது இருக்கு. என் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பாருங்களேன், என் பொண்ணுக்கு ஒரு நல்ல பையனா பாருங்களேன், இப்படி வந்து நிற்க வேண்டி இருக்குல்ல. இப்போ இது ரெண்டுல எதுங்க சரி? ஏன் வீட்டில் பொண்ணு லவ் பண்ணுறேங்கிறாங்க, கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா, இல்லை அரேஞ்ச் மேரேஜ் தான் சரியானு 6 நல்ல பேச்சாளர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. இந்த பட்டிமண்டபத்திலேருந்து இங்கே ஏன் வேறுபடுத்தி கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னா, இந்த ஜென்சிக்கு எதிர்த்து பேசுவது ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி யார் பேசினாலும் எதிர்த்து பேசுவதற்கான ஒரு மேடையா அந்த மேடையை கல்யாண மாலை அமைச்சிருக்கோம். இப்போ அரேஞ்ச் மேரேஜில் என்னெல்லாம் நன்மை பயக்குது? 2 குடும்பங்கள் ஒன்று சேர்றாங்க, ஒரு பக்கபலம் இருக்கு, ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இங்கே வருது, நிறைய இருக்கு. இப்போ நான் போய் எங்கள் வீட்டில் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிஷன்ஸ் கொண்டாந்து வைக்கிறாங்க. மாப்பிள்ளைக்கு வந்து என்ன சம்பளம் வாங்குறாரு, வீடு கட்டிட்டாரா, காரு, வயசு 30க்குள்ள இருக்கா, முடியெல்லாம் ஒரிஜினலா இல்லை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காரா, இப்போ இதெல்லாம் கேட்குறாங்க. நம்ம பாருங்க, இழுத்து வேணா பார்த்துக்கிறங்க, ஒரிஜினல் தான். முன்னாடி 10-20 வருஷம் முன்னாடி பெண்கள் ஒரிஜினல் கலர் தானான்னு மாப்பிள்ளை வீட்டிலும் தொட்டு பார்ப்பாங்களாம். இன்னைக்கு பெண் வீட்டார் வந்து முடியை இழுத்து பார்க்குறாங்க, ஒட்டி வச்சிருக்கியா, நட்டு வச்சிருக்கியா, என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு இழுத்து பார்க்குறாங்க. லவ் மேரேஜில் என்ன சிக்கல்? சொல்லாததும் உண்மைன்னு ஒரு புத்தகம், இதோட அவங்க கிட்ட பேச போயிடலான்னு நினைக்கிறேன். பிரகாஷ்ராஜ் சார் அவருடைய வாழ்க்கை அனுபவங்கள்ல அந்த புத்தகத்தில் தொடர்ந்து பதிவு பண்றார். ஒரு தம்பதி திருமணமாகி அவங்களுக்கு 6 மாசம் ஆகுது. ஒரு 5 ஆண்டு காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிறாங்க. 5 வருஷம் காதலிச்சவங்க, ரொம்ப பெஸ்ட் பேர். அவங்க நண்பர் வட்டாரத்தெல்லாம் சொல்றாங்க. அந்த தம்பதி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. 6 மாசத்துக்குள்ள நிறைய மனஸ்தாபம், இந்த ஹனிமூன் பீரியட்னு சொல்றோம்ல கல்யாணத்துக்கு அப்புறம், அது முடிஞ்சு போறதுக்குள்ள இவங்களுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சு. நிறைய சங்கடங்கள், நிறைய சண்டை சச்சரவு. ஒரு கட்டத்தோட உச்சிக்கு போய் இவன் செத்து போயிட்டா என்னன்னு அந்த புள்ள நினைக்குது, இவ தவறிட்டா என்னன்னு அந்த ஆள் நினைக்கிறாரு. இவ்வளவு உச்சத்தில் இருக்கு 2 பேருக்கும். அப்போ திடீர்னு ஒரு ஃபோன் வருது. அந்த கணவருக்கு எடுத்து பேசுறாரு. சார், இந்த மாதிரி இன்னாருடைய வீட்டுக்காரரா, ஆமா உங்க மனைவி இந்த மாதிரி ஒரு விபத்தில் தவறிட்டாங்கன்னு செய்தி வரும். அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறார். இப்போ இவருக்கு என்னன்னா, இவர் கோபத்தில் இருக்காரு. இவ இறந்துட்டா தேவலைன்னு நினச்சிக்கிட்டு இருக்க மனுஷன் இறந்து போயிட்டான்னு செய்தி வருது. இப்போ நான் சந்தோஷப்படுறதா அழுகிறதா, ஒரு குழப்பமான ஒரு மனநிலையில் இருக்கார். வேமா வீட்டுக்குள்ளே போறாரு. பெட்ரூம் போய் வால்ட்ரோப்பை திறந்து பார்க்குறாரு. ஒரே மாடர்ன் ட்ரெஸ்ஸாக இருக்கு, நிறைய மாடர்ன் ட்ரெஸ்ஸாக அடிக்கிருக்கு. இப்போ அவருக்கு கோபம் தலைக்கேறுது. எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சே இந்த ட்ரெஸ் எல்லாம் நீ வாங்கினில, என்னை வெறுப்பேற்றுறதுக்காகவே இதை போட்டு எல்லா சனிக்கிழமையும் பார்ட்டிக்கு போறேன்னு போனில, நீ செத்தது சரிதாண்டி அப்படின்னு அப்படியே சிரிக்கிறார். ஒரு 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 அரக்கணை மாதிரி சிரிக்கிறார். அப்படியே கிச்சனுக்குள்ளே போறாரு. ஃப்ரிட்ஜை திறக்கிறாரு. ஒரு டிஃபன் பாக்ஸ் இருக்கு. எடுத்தா திறந்து பார்த்தா உள்ள இட்லி உப்புமா. அதை பார்த்தோன்னே பொல பொலன்னு தண்ணியா கொட்டுது. ஐயோ, என்னை மன்னிச்சிருமா, நான் உன்னை எவ்வளோ சிரமப்படுத்தினாலும் நீ எனக்காக தானே அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்ட, நீ என்னை கோவப்படுத்தினதா இல்லைன்னு சொல்லலை, ஆனாலும் எனக்கு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சியே, நீ சாக போகிறதுக்கு முன்னாடி எனக்கு பிடிக்கும் இந்த இட்லி உப்புமா செஞ்சு வச்சிருக்கியே, நீ செத்ததுக்கு சந்தோஷப்பட்டனே, இந்த பாவியை நான் என்ன செய்யறதுன்னு அழுதுகிட்டே விக்கி விக்கி அதை சாப்பிட்றாரு. தண்ணி கூட குடிக்காமல் சாப்பிட்றாரு. அதை அப்படியே சாப்பிட்றாரு. முடிச்சதுக்கப்புறம் இந்த டிஃபன் பாக்ஸில் ஒரு வெள்ளைத்தாள் ஒட்டி இருக்கு. அதில் எழுதியிருக்கு, என்னை மன்னிச்சிருங்க, இது நீங்கள் பிடிக்கும் செஞ்ச உப்புமா இல்லை, உங்களை பிடிக்காதுங்கிறக்கா செஞ்ச உப்புமா, 3 சொட்டு விஷம் கலந்துருக்கேன், சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள நீங்கள் முடிஞ்சிருவீங்கன்னு. அந்த இறுதி ஊர்வலத்தில் நண்பர்கள்லாம் பேசிக்கிறாங்களாம், என்னப்பா ஒரே இடத்துல 2 பேருமே இறந்து போயிட்டாங்க, அவங்க இறந்து 6 மாசம் ஆச்சுன்னு நண்பர்கள் பேசிக்கிறாங்க. ஒரு காதல் கசந்த பின்னாடி அந்த வாழ்க்கை என்னவா இருக்கும்? நாடாது நட்டலின் கேடில்லை, நட்டபின் வீடில்லை நட்கொண்டவருக்கு அப்படின்னு நட்பு ஆராய்தல்ல வள்ளுவர் ஒன்று சொல்றார். யாரோ ஒருத்தரை நீங்க விரும்புறீங்க, யாரோ ஒருத்தரை நேசிக்கிறீங்க, அவங்கள திருமணம் செஞ்சுக்க போறீங்கன்னா தெரிஞ்சுக்கணும்ல. நாடாது நட்டலின் கேடில்லை, தெரியாம ஒருத்தன் கூட நீ நட்பு பாராட்டிட்டீங்கன்னா அதை விட கேடு எதுவுமே இல்லைன்னு 2000 வருஷம் முன்னாடி வள்ளுவன் சொல்றார். ஒரு வாழ்க்கை சிறக்கணும்னா அது எங்கே இருக்குது? காதல்லையா அல்லது ஏற்பாடு செய்யற திருமணம்? ஒண்ணுமில்ல, புரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கணுமா, கல்யாணம் பண்ணிக்கிட்டு புரிஞ்சுக்கலாமா, இப்படி வச்சுக்கலாமா? இந்த மிக முக்கியமான சுவாரஸ்யமான விறுவிறுப்பான நல்ல விவாதத்தை தொடங்குவதற்காக நான் நேசிக்கிற, இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற
நல்ல பெரும் நடுவர்களின் மேடைகளை அலங்கரிக்கிற நகைச்சுவையும் சிந்தனையும் கலந்து பேசக்கூடிய என் அன்பு சகோதரர் அண்ணன் அருண் அவர்களை தொடங்குமாறு அன்போடு கேட்கிறேன். கிட்டத்தட்ட 6.5 லட்சம் திருமணங்களை செய்திருக்கிற கல்யாண மாலையை சாட்சியாக வச்சோம். கல்யாண மாலை மேடையில் பேசி அரேஞ்ச் மேரேஜ் பண்ண என்ன சாட்சியாக வச்சுமே சொல்கிறேன். ட்ரஸ்ட் மீ, பெர்ஃபெக்ட் மேட்ச்னா அது நிச்சயமாக அரேஞ்ச் மேரேஜ் தான். ஏன்னா கல்யாண மாலைக்கு வந்தால் பெர்ஃபெக்ட் மேட்ச். ஏன்னா கல்யாண மாலை மேடையிலலாம் வந்து எங்கள் அண்ணன் என்ன பண்ணுவார், எனக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். ஒரு 15 மேடையில் சொன்னார். மீராமா பார்த்தாங்க, கோவம் வந்துருச்சு. இந்த பாயிண்ட் அவன் பேசாதன்னு சொன்னா இவன் விட மாட்டேன், இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவோம், அப்படியாவது இந்த பாயிண்டை விடுவேன்னு சொல்லி எங்க அண்ணனுக்கு கல்யாண மாலையில் பேசி பேசியே கல்யாணமான ஒரு பெரிய சாதனையாளர் அருண் அண்ணன். அதனால இந்த தலைப்புல பேசுவதற்கு மிக தகுதியான ஆள். எனக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி, அரேஞ்ச் மேரேஜ் ஆனது தான் பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா அதான் உண்மையிலே பெர்ஃபெக்ட் மேட்ச். யாருமே இல்லாத இடத்துல யாருக்கும் தெரியாம பீச்லேயும் பார்க்லேயும் ரிசார்ட்லேயும் உட்காந்து பேசிக்கிறதுல என்ன பெரிய சந்தோஷம். அதை தாண்டிய பெரிய சந்தோஷமும் சர்ப்ரைஸு, ஹாப்பினஸ்ஸு, த்ரில், இது எல்லாமே எதில் தெரியுமா இருக்குது? உண்மையிலே அரேஞ்ச் மேரேஜில் மட்டும்தாங்க இருக்குது. இந்த அரேஞ்ச் மேரேஜ் ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப அழகானது. பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கும் போதே அந்த படபடப்பு ஆரம்பிக்கும். பொண்ணு பார்க்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் பொண்ணு ஃபோட்டோ பார்த்து பொண்ணு பிடிச்சி போய் ஜாதகம் செட் ஆகி யாருமே இல்லாத இடத்துல பார்க்குறாங்கல்ல, நாங்கள் 100 பேர் சுற்றி இருக்க இடத்துல நம்ம பார்ப்போம். நான் பார்க்குறது பொண்ணுக்கு தெரியாது, பொண்ணு பார்க்குறது எனக்கு தெரியாது, நாங்கள் 2 பேர் பார்க்குறது அங்கே வந்திருக்கிற யாருக்குமே தெரியாது. அப்படி பொண்ணு அழகாக பார்த்து இந்த காலத்துல நடந்துச்சு, நடந்தது தானே பேசுறேன். பாரு, இவர் சொல்றதை பார்க்கும்போது எனக்கு சிவாஜி கணேசன் படம் பார்க்குற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படுது. ஆனா அவருக்கு நடந்திருக்கு. அதை தாண்டி ஹைலைட், பொண்ணுகிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், உடனே அனுப்புவாங்க. பொண்ணுக்கும் எனக்கும் பக்கெட் லிஸ்ட் ஓப்பன் ஆகுதா, எனக்கும் அவங்களுக்கும் கெமிஸ்ட்ரி ஓகே ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தம். இதுக்கு நடுவில் நிச்சயதார்த்த புடவை எடுக்கும் போது பொண்ணை பார்க்கறது, அப்புறம் நிச்சயதார்த்தத்தில் ரொம்ப அழகாக எல்லாம் நடந்துக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் ஃபோன் நம்பர் பரிமாறிப்போம். ஃபோன் நம்பர் பரிமாறும் போதே நிறைய புரிதல்களும் பரிமாறப்படும். எனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு என்ன பிடிக்கும், இப்படி எல்லாமே இந்த ப்ராசஸில் நடக்கும். இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ப்ரீ மேரேஜ் ஃபோட்டோ ஷூட், இதெல்லாம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பந்தக்கால் நடுறது, நலங்கு வைக்கிறது, அதை தாண்டி கல்யாணத்துக்கு முதல் நாள் மாப்பிள்ளை பெண் வரவேற்பு, அதை தாண்டி கல்யாணம், கல்யாணத்துக்கு அப்புறம் போஸ்ட் மேரேஜ் ஃபோட்டோ ஷூட் அப்படின்னு இந்த புரிதல்கள் ரொம்ப அழகானது. அரேஞ்ச் மேரேஜ் ப்ராசஸே ரொம்ப அழகு. அந்த அரேஞ்ச் மேரேஜ் நடக்கிறதுக்குள்ளே அந்த 2 பேருக்குமான நல்ல புரிதல் வந்துடும். அதனால் சொல்கிறேன், பெர்ஃபெக்ட் மேட்ச் அப்படின்னா அது நிச்சயமாக அரேஞ்ச் மேரேஜ் தான். ரொம்ப அழகான ஒரு விஷயம் சொன்னார். என்னன்னா, காதல் ஒரு தலைமுறைக்கு முன்பாக என்ன அதோடைய சுவாரஸ்யம்னா, யாருன்னே தெரியாதவங்களை சைக்கிள் செயின் கலண்ட மாதிரி நின்று பார்த்து ஒரு வாரம் ரசித்து அதுக்கப்புறம் எப்படியாவது பேரை கேட்ட முடியாதான்னு தயங்கி அப்புறம் கிட்ட போய் அப்புறம் கடிதங்கள் பரிமாறி அப்புறம் இதயங்கள் பரிமாறி இப்படி ஒரு ப்ராசஸ் இருந்ததுல. பார்வை பரிமாறிச்சு, அப்புறம் வார்த்தை பரிமாறிச்சு, அப்புறம் இதயம் பரிமாறிச்சு, அப்புறம் காதல் உருவாச்சு. ஆனால் இன்னைக்கு காதல்லாம் ரொம்ப ரெடிமேட் காதலாக வந்துருதோ. இன்ஸ்டாகிராமில் ஒரு ப்ரொஃபைல் பார்த்த உடனே அங்கே ஒரு காதலை பரிமாறி கொள்ளுகிற போது காதல் அவசரமாக நிகழுதோன்னு ஒரு வருத்தமும் இருக்குல்ல. அந்த வருத்தம் அரேஞ்ச் மேரேஜில் இல்லைன்னு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கிறார். ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்றைக்கி நம்ம நிறைய சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம். அந்த பொண்ணு இப்படி கம்பீரமாக நிற்கிது, இவருக்கு கையெல்லாம் நடுக்குது. மாமியார்னு சொல்கிறாங்க, அட சும்மா வைக்க மாப்பிள்ள அப்படிங்கிறாங்க. ஐயேங்க, கூச்சப்படுறத, ஆண்கள் வெக்கப்படுறத அரேஞ்ச் மேரேஜ் இன்னைக்கு பார்க்குறோம். ஒரு ஆண் தனக்கான பெண்ணை முதலில் தொடும்போது வடுகிற நடுக்கம் இருக்குல்ல, அந்த அழகு அரேஞ்ச் மேரேஜில் பார்க்கலான்னு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லியிருக்கார். ஏன் இருக்கட்டும், பெற்றோர்கள் அவங்க புரிதலுக்கு தானே செய்வாங்க. ஏன் புரிதல்னு ஒன்று இருக்கா இல்லையா? கல்யாணம் பண்ணிக்க போகிறது யாரு, வாழ போகிறது யாரு, இப்போ நான் தானே முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு, திருமணம் ஆகி 15 நாட்களே ஆனது மாதிரி இருந்தது நாங்கள் முதல்ல அவங்களை அணுகும்போது. அப்புறம் சொல்கிறாங்க, எங்களுக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆச்சு அப்படிங்கிறாங்க. இன்னும் குழந்தை திருமணம் ஏதாவது பண்ணிக்கிட்டீங்களா நாங்களாம் சந்தேகப்பட்டோம். அப்படி காதல் என்னை இளமையாக வைத்திருக்கிறது, அப்படிப்பட்ட காதல் திருமணம் தான் சரியா இருக்குன்னு பேசுறதுக்கு இந்த பக்கம் இருந்து. அவையோர் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக என்னை பார்த்து லவ் மேரேஜா அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் சொல்கிறது ரொம்ப லவ் மேரேஜ். ஏன்னா பெரும் காதலோடு இருந்தால் மட்டும்தான் 99 காரணங்கள் உங்களுக்கு தவறாக தெரியும் போது ஒரே ஒரு காரணம் அந்த ரிலேஷன்ஷிப்பை பிடித்து கொள்வதற்கான காரணம் ரொம்ப ரொம்ப வெளிச்சமாக தெரியும். ஸோ அதனால ரொம்ப லவ் மேரேஜ் என்னோடது அப்படின்னு நான் சொல்கிறது உண்டு. அருண் அவர்கள் சொல்லியிருந்தாங்க,
அதாவது 6.5 லட்சம் திருமணம் செய்து வைத்து எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய இந்த கல்யாண மாலை மேடை தான் என்னுடைய திருமணத்தையும் நிகழ்த்தி இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. இவங்க எல்லாருக்கும் நான் ஒரு விஷயத்த சொல்றேன். 6.5 லட்சம் திருமணம் நிகழ்த்திய மீரா நாகராஜன் மேமுக்கு ஒரு அழகான லவ் மேரேஜ், அவங்களுடைய காதல் திருமணம், ஒரு ஈர்ப்பு, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நட்பு, அது வந்து ரொம்ப அழகான ஒரு ஸ்டோரி அவங்களோடது. அதாவது உங்களுக்கு ஒருத்தரை பிடித்திருந்தாலே, இப்போ நீங்கள் சொல்கிறது ஃபோட்டோ பார்த்து பிடிக்குது, ஆனால் 2 பேருக்கும் ஒரு இன்டெலெக்சுவல் இன்டிமசி இருக்குது. நாம் இருவரும் சேர்ந்தால் பல அதிசயமான சம்பவங்களை நிகழ்த்தலாம். அதற்கு ஒரு உதாரணம் இந்த கல்யாண மாலையும் கூட. ஸோ ஒரு பிஸ்னஸ் ஃபேமிலியில் லா படிச்சுட்டு இருக்கிற ஒருத்தருக்கு ஒருத்தவங்களை பார்த்த உடனே பிடிக்குது, 2 பேருக்கும் ஒரு மனப்பக்குவம் இருக்குது, ஒரு இன்டெலெக்சுவல் இன்டிமசி இருக்குதுன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் அப்பா கிட்ட போய் பொண்ணு கேட்கும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, கவர்மெண்ட் ஜாப் இருந்தால் தான்ப்பா கல்யாணம் அப்படின்னு சொல்லும்போது லாவை அப்படியே பாதியில் நிறுத்திட்டு அடுத்த நிமிடமே ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் போயிட்டு கவர்மெண்ட் ஜாபை வாங்கிட்டு அடிச்சாண்டா அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு வைராகியத்தோட கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னா, அப்படிப்பட்ட ஒரு வைராகிய காதலை பேசுவதற்காகவே நாங்கள் இங்கே இருக்கிறோம். அதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் கல்யாண மாலை மேடை அப்படிங்கிறத இந்த தருணத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையப்பா. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, காதல் நீங்கள் சொல்கிற சுவாரஸ்யங்கள் எல்லாம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான க்யூட்டான விஷயங்கள் இன்றைக்கும் திரைப்படத்தில் வந்து அந்த சமையல் கட்டிலேருந்து எட்டி பார்க்கும் பொழுது, அதாவது பாண்டியராஜன் சார் சீதா மேம் வந்து பொண்ணு பார்க்க போகக்கூடிய அந்த ஹைட் அளவு பார்க்குறதுலேருந்து சின்ன சின்ன அழகான விஷயங்கள் நிச்சயமாக க்யூட்டாக தாங்க இருக்குது. அதை நாங்கள் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. எங்கள் காதல் அது இல்லைன்னு உங்களுக்கு யார் சொன்னா? இல்லைன்னு சொல்ல, எங்களுக்கு தெரியல, தெரிஞ்சிருந்தா வச்சுக்கிட்டா வந்து பண்றோம். அதாவது இத்தனை பேர் பார்த்து ஒரு ஃபோட்டோவில் அவங்களுடைய நில புலம் ஜுவல்லரி என்னெல்லாம் வச்சுருக்கிறாங்க அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு அரேஞ்ச் பண்ணி ஒரு ஃபோட்டோவை பார்த்தா அவங்களுக்கு வர ஸ்பார்க்குக்கு எங்களுக்கு அவங்க பேக்ரவுண்ட் தெரியாது, யார் என்னன்னு தெரியாது, பார்த்த உடனே வரக்கூடிய ஒரு பட்டாம்பூச்சி, அந்த நம்பிக்கையை தொடர்ந்து அந்த நபரோட வாழ்க்கையை மேம்படுத்தணும், நாம் எடுத்த முடிவை சரியாக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நாங்கள் அவங்கள சந்திக்கிறதுலேருந்து ஆரம்பித்து மறைச்சு அந்த காதலை வந்து கிட்டத்தட்ட ஒரு பிரசவம் போல் எங்களுக்குள்ளே வளர்த்து அது திருமணம் ஒரு இடத்துக்கு வரத்துக்கு நாங்கள் படுற விஷயம் இருக்கே, அது த்ரில்லிங்கு. நீங்கள் சொல்கிறது எக்ஸைட்மெண்ட்டு, எங்களுக்கு த்ரில்லு ஜாஸ்தி. ஸோ இந்த த்ரில் அந்த திருமணங்களில் இருக்குதா அப்படிங்கிற கேள்வி உனக்கு ஒன்று இருக்குது. இன்னொன்று, நாங்கள் பட்ஜெட் போட்டு முன்னாடியே எல்லாத்தையும் பிளான் பண்ணிவிடுவோம். எங்கள் திருமணங்களில் சங்கட்டங்கள் ரொம்ப குறைவு. நீங்கள் ஆரம்பிக்கிறதே ப்ராப்ளமில் தான் ஆரம்பிப்பீங்க. இவர் சொன்னார், நிச்சயதார்த்தத்துக்கு புடவை எடுக்க போனாங்களாம், அங்கே ஒரு அழகான காதல் வந்து தான். நான் சொல்கிறேன், அன்னைக்கு ஈவினிங் தான் மாப்பிள்ளை பொண்ணு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருப்பாங்க. கல்யாணத்துக்கு புடவை எடுக்க போகிற இடத்துல தான் முதல் பிரச்சனை ஆரம்பிக்கும். நான் உங்ககிட்ட இந்த பட்ஜெட் சொன்னேனே, நீங்கள் எனக்கு இந்த கலர் எடுத்தீங்களே, உங்கள் அக்கா சொன்னாங்களே, உங்கள் மாமா சொன்னாங்களே, இங்கேருந்து ஆரம்பித்து 10 பிரச்சனை வரும். உங்கள் தாய் மாமா மாலை போடுறாங்களா, எங்கள் முறையில் எங்கள் அம்மா போடுவாங்க, இந்த மாதிரி அத்தனை பிரச்சனையும் எடுத்துக்கிட்டு அந்த முதலிரவு வரைக்குள்ளே இருக்கக்கூடிய டிஸ்கஷனே இது தாங்க இருக்கும். ஸோ இதையெல்லாம் தாண்டி நான் என்ன சொல்கிறேன்னா, ப்ராப்ளம் சால்விங்கில் ஆரம்பிப்பது அரேஞ்ச் மேரேஜ். ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணிவிட்டு நட்பின் பாதையில் செல்வது லவ் மேரேஜ் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். அருண் அவருடைய கதையை சொல்லி அருமையாக தொடங்கினார். இந்த பக்கம் அடிமடியிலே கை வச்சுட்டாங்க. இது என்னங்க இவ்வளவு நாள் எங்களுக்கு தெரியாத ஒரு ரகசியம். பாருங்க, ஒரு காதல் வைராக்கியத்தை கொடு. நீங்க எதையோ பார்க்குறீங்க, அங்கே சங்கடங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு, ஆனால் இங்கே சமரசங்கள் தான் அதிகமாக இருக்கிறது. ஏன்? நான் எடுத்த முடிவு, நான் எடுத்த டெசிஷன். அப்போ அது சரியாக்க வேண்டிய பொறுப்பு இந்த பக்கம், அதை சரியாக்க வேண்டிய பொறுப்பு பெற்றவர்களுக்கு இருக்கிறது. இந்த பக்கம் அதை சரியாக்க வேண்டிய பொறுப்பு காதல் செய்த எங்களுக்கே இருக்கிறது. அதனால் வாழ்க்கை இன்னும் அழகா இருக்கும் அப்படின்னு ஒரு அழகான வாதத்தை எடுத்து வச்சிருக்கிறாங்க. இந்த அழகான வாதத்தை எதிர்த்து பேசுவதற்காக தமிழ் பட்டிமண்டப மேடைகளிலே தனக்கென ஒரு அழகிய செட்டிநாட்டு தமிழை எடுத்து வந்து அழகான பாடல்களின் மூலம் எல்லோர் காதுகளுக்கும் இனிமை சேர்க்கிற என் அன்பு தம்பி லட்சுமி நாராயணன், பேசுங்க. என்ன சொல்ல போறீங்க? முதல்ல ஒரு விஷயம் சொல்லிக்கிறேனே, கல்யாணம் ஆயிடுச்சா? அதான் சொல்ல வரேன். அதுதான் சொல்ல வரீங்களா? வாங்க. வயசு 25 வயசு. சத்தியமாக சொல்கிறேன் சார், இது வரைக்கும் ஒரு லவ் கூட எனக்கு அமைஞ்சது கிடையாது. இல்லைப்பா, நான் மோகன் சார் இல்லை, மோகன் சார் கீழே இருக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், 25 வயசு ஆயிடுச்சு, இது வரைக்கும் ஒரு காதல் கூட அமைஞ்சது இல்லை. என்ன காரணம்? ஒரு காதல் அமையணும்னாலே நிறைய பொய் சொல்லணும். எனக்கு பொய் சொல்ல தெரியாது. இதை விட பெரிய பொய் எங்கேயா இருக்கு இந்த உலகத்தில்? அதை விட இன்னும் முக்கியம், புத்திசாலிகளுக்கு அவ்வளோ சீக்கிரம் காதலும் அமைஞ்சிடாது. நான் புத்திசாலி இல்லை தம்பி. அதாவது தலைப்புக்கு சம்பந்தம்லாம் பேசலாம், உனக்கு சம்பந்தம்லாம் பேசக்கூடாது.
நல்ல முயற்சி, தொடர்ந்து நடத்துங்க. எனக்கு சம்மந்தம் இல்லாதங்கிறது புத்திசாலியாக இருக்கிறதுனால தாங்க யாரையுமே காதலிக்காமல் நான் பாட்டுக்கு நிம்மதியாக இருக்கேன். உண்மையாகவே இவங்க சொல்கிறாங்க, உண்மையாகவே வைராக்கியத்தோடு நாங்கள் இருக்கோம். ஒரு புடவை எடுக்க போகும்போது கூட அவ்வளோ சிக்கல் வருது. எங்கள் மேரேஜில் தான் த்ரில்லிங் இருக்குங்கிறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், த்ரில்லிங் மேரேஜ் நடக்கிற வரைக்கும் இருக்கிறது பெருசு இல்லை, லைஃப் பூரா அந்த த்ரில்லிங் இருக்கணும். அது எங்கள் அரேஞ்ச் மேரேஜில் தான் அந்த த்ரில்லிங். இந்த அன்பு பரிமாற்றம் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் தொடர்றதுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள். உங்கள் எது மேரேஜில் முடியுமாங்கிறதே பெரிய டவுட்டு. ஆனால் அங்கே அரேஞ்ச் மேரேஜில் அந்த அன்பு பரிமாற்றம், அந்த காதல் அப்படிங்கிறது கூட ஒரு முழுமை பெற்ற காதலாக கடைசி வரைக்கும் எத்தனை வயசானாலும் அது தொடரும் அப்படின்னா அது எங்கள் அரேஞ்ச் மேரேஜில் தான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் புடவை எடுக்க போகும்போது சிக்கல் வருது, பிரச்சனையில் தான் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி சகோதரி சொன்னாங்க. உண்மையாகவே புடவை எடுக்கிறதுல ஆரம்பித்து கடன் கஷ்டம் அப்படின்னு 1000 பிரச்சனைகள் இருக்கலாங்க அரேஞ்ச் மேரேஜில். ஆனால் இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் கடந்து, இந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் கடந்து இரு மன வீட்டாரும் சேர்ந்து ஒரு புதிய உறவை அமைச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த உறவை அமைத்துக் கொள்கிற போது எல்லா கஷ்டங்களும் பறந்து போய்விடும், எல்லா வலியும் மறந்து போய்விடும் அப்படிங்கிறது தான் உண்மை. இது வந்து எங்கள் அரேஞ்ச் மேரேஜில் தான் இருக்கே தவிர லவ் மேரேஜில் இந்த சந்தோஷம் கிடையாது. அப்படிங்கிறதுனால தான் பர்ஃபெக்ட் மேட்ச் அரேஞ்ச் மேரேஜ் நாங்கள் சொல்கிறோம். தம்பி அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்ல வேண்டியதை இங்கே எங்களை கூட்டியாந்து இன்னும் ஒன்றும் அமையலை, பார்த்து அமைச்சு வைங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கேன். ஆனால் ஒரு விஷயம் தம்பி சொன்னார். என்ன சொன்னார்னா, எனக்கு ஒரு பயம் இருக்குது, எனக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் தேவைப்படுது, எனக்கு ஒரு பிரச்சனைனா அதை நான் கையாளுவதற்கும் எனக்கு பக்கபலமாக என் அம்மா அப்பா மாமா சித்தப்பா பெரியப்பா அத்தை சித்தி பெரியம்மா தாத்தா பாட்டி பச்சினேன் கொழுந்தேன்னு ஒரு பெரிய படை சூழ அதை சமாளிப்பதற்குமான வேறுபாடு இருக்குல்ல. திடீர்னு ஒரு மருத்துவ செலவுங்க, திடீர்னு ஒரு மருத்துவ செலவு 2 லட்ச ரூபா தேவைப்படுது. யார்கிட்ட கேட்பேன்? நண்பர்களை சிரமப்படுத்த முடியுமா? கூச்சப்படாமல் கேட்க முடியுமா? ஆனால் இதே ஏற்பாடு செய்யப்பட்ட அரேஞ்ச் மேரேஜில் நான் கேட்க வேண்டாம், உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் போதும், மருத்துவமனையில் மாமனார் மாமியார் கொழுந்த மச்சான எல்லாரும் வந்து நின்றுவாங்க. மருத்துவமனையில் என் மனைவியை நான் பார்த்து கொண்டால் போதும், மற்ற செலவுகளை பில் கவுண்டரில் போய் அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. நடக்குது. நான் சும்மா நீங்கள் இதை நான் கற்பனையாக இதை ஏற்பாடு செஞ்சு சொல்கிறேன்னா யாரும் நினைக்க வேண்டாம், நடக்குது. காதல் திருமணத்தில் நண்பர்கள் செய்வாங்க, ஆனால் எக்ஸப்ஷனல் அது, இது யதார்த்தம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டமாக அரேஞ்ச் மேரேஜில் இருக்கிறது காதல் திருமணத்தில் இருக்குது. அவங்களுக்கு சுவாரஸ்யம் இருக்குங்கிறீங்க, அதில் ஆபத்து இருக்குங்க. இங்கே எங்களுக்கு ஒரு ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் பேச ஆரம்பித்த காலத்திலிருந்தே என்னோடு பேசி அரக்கோணத்தில் இருந்து இன்னைக்கு சென்னையில் ஒரு ஐடி கம்பெனி ஊழியராக இருந்து கொண்டு தொழில்நுட்பத்தையும் தமிழையும் இரு கண்களாக பாவித்து நல்ல நல்ல மேடைகளில் நயம்பட பேசுகிற அன்பு தம்பி லோகேஷ். இல்லை, இப்போ வந்து இவர் என்ன சொல்றாரு, சப்போர்ட் சிஸ்டம் இருக்கு அப்படின்றாரு. நான் என்ன சொல்றேன், அங்க சிஸ்டமே சரியில்லைன்றேன். ஏன்னா இப்போ லவ் மேரேஜ்லன்னா கட்டிக்கிட்ட பொண்ணை மட்டும் சமாளிச்சா போதும். ஆனால் அரேஞ்ச் மேரேஜ்லாம் இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அத்தை மாமா சித்தி சித்தப்பா மாமியார் மாமனார், அவங்களுக்கு தங்கச்சி இவங்களுக்கு அண்ணன், ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே வந்து சமாளிக்க வேண்டியதாக இருக்குது அரேஞ்ச் மேரேஜில். அதனால தான் பயமாகவே இருக்குது. இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, எங்கள் அண்ணனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. உங்கள் அண்ணனுக்கே ஆகலையா? எங்கள் அண்ணனுக்கு இன்னும் கல்யாணம். என்ன சொல்ல வர்றாரு தெரியும் நினைக்கிறேன் எல்லாரும். இப்போ வீட்டில் அரேஞ்ச் மேரேஜ் தான் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ அரேஞ்ச் மேரேஜ் தான் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தா எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆன பிறகு தான் எனக்கு பார்ப்பாங்க. சார், எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆன பிறகு எனக்கு பண்ணால் பரவாயில்ல, அது வரைக்கும் வெயிட் பண்ணால் பரவாயில்ல. எங்கள் வீட்டில் எங்கள் பெரியப்பா பசங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, எங்கள் சித்தப்பா பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, எங்கள் மாமா பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை. இப்போ இத்தனை பேருக்கும் அரேஞ்ச் மேரேஜுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தா எனக்கு எப்பங்க கல்யாணம் ஆகுறது? உங்க ஏக்கம் எனக்கு புரியுது. அதாவது அவங்களுக்கு ஆகலை, இவங்களுக்கு என்ன சொல்லுவாரு, எனக்கு இன்னும் ஆகலைங்கிறத எவ்வளவு நான் சூக்கா சொல்றாரு. இப்போ அரேஞ்ச் மேரேஜ்னா இத்தனை பேருக்கு லிஸ்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் லவ் மேரேஜ் அப்படி கிடையாது. இப்போ மீரா மேம்கிட்ட போனோன்னா, அம்மா 4 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கேன், ஓகேப்பா நம்ம பெருமாள் கோவிலில் போய் கல்யாணம் பண்ணிடலான்னு அவங்களோட தயவோட இப்பவே ரெடியாக முடிச்சிருவேன். இப்போ லவ் மேரேஜ்ல அந்த அட்வான்டேஜ் இருக்கு, அரேஞ்ச் மேரேஜ்ல அந்த அட்வான்டேஜ். மீரா மாட்ட தனிப்பட்ட முறையில் பேசுனது இல்லைன்னு நினைக்கிறேன். அரேஞ்ச் மேரேஜ்ல கண்டிஷன்ஸ் ஓவருங்க. எத்தனை கண்டிஷன்ஸ் வைக்கிறீங்க? மாப்பிள்ளை சைட்லேருந்து இந்த கண்டிஷன், பொண்ணு சைட்லேருந்து இந்த கண்டிஷன். கண்டிஷனோட இருக்கிறது அரேஞ்ச் மேரேஜ், எங்களது அன்கண்டிஷனல் லவ்வோட இருக்கிறது லவ் மேரேஜ். அவர் நிறைய நகைச்சுவையாக பேசினாலும் ஒரு யோசிக்க வேண்டிய விஷயத்தை எடுத்துகிட்டு வந்தார். திருமணம்ங்கிறது இருமணம் இணையிற பந்தம்னு சொல்கிறோம், ஆனால் இது அது அப்படி இப்படிங்கிற கண்டிஷன்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது இது கல்யாணமா வியாபாரமா அந்த கேள்வி. ஆனால் எங்ககிட்ட அன்கண்டிஷனல் லவ் இருக்குது.
கூட குறைய இருக்கலாம், ஏற இறங்க இருக்கலாம், ஏதோ ஒரு குறைபாடு இருக்கலாம், ஏதோ ஒரு இடர்பாடு இருக்கலாம். சரி கழிச்சு விடுங்க, ஏன்னா நான் காதலிக்கிறேன்டா உன்னைய, ஏன்னா நான் உன்னை நேசிக்கிறேன், அதுக்கு முன்னாடி எதுவும் வேணாம்னு தட்டி கழித்து விட்டு போகிற அந்த இளகிய குணம் எங்கள் இளையோரிடத்தில் இருக்கிறதுங்கிற ஒரு வலிமையான கருத்தை எடுத்து வச்சிருக்கார். இந்த பக்கம் இருந்து ஒரு இளையோர் தான், ஆனால் முதல்ல பெங்களூர்ல ஒரு சின்ன பொண்ணை மீராமா கூட்டு வந்து இந்த பிள்ளைய வந்து நான் இந்த மேடையில் பேச வைக்க போறேன், ராஜா சார் மேடையில் கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க. ஒரு நிமிஷம் சின்ன பிள்ளையா இருக்கே கூட்டி அந்த பேச வைக்கிறாங்களேன்னுச்சு. அப்புறம் மண்டையில் என்ன நானே ஓங்கி கூட்டிக்கிட்டேன், நீ சின்ன பிள்ளை தான்டா கிருக்கு போயில, உன்னையும் இப்படித்தான் கூட்டி அந்த பேச வச்சிருக்காங்க. ஆனால் ஏன் அவங்க நல்லா பேசுறாங்கன்னா, மீரா நாகராஜன் என்ற தமிழ் அறிஞர்களை தேர்ந்தெடுக்கிற ஒரு ஆளுமை தேர்ந்தெடுத்தால் அவர் சரியாக பேசுவார் என்பதை தொடர்ந்து நிரூபித்துக் கொண்டிருக்கிற அரேஞ்ச் மேரேஜ் பக்கம் என்ன சொல்ல போறீங்க? அண்ணன் வந்து சொன்னார் இல்லையா, அரேஞ்ச் மேரேஜில் நிறையா கண்டிஷன்ஸ் இருக்கும்னு. அதெல்லாம் வெளிப்படையாக சொல்கிறது தான் அரேஞ்ச் மேரேஜ். அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு அன்கண்டிஷனலாக நடிக்கிறது தான் லவ் மேரேஜ். நடிக்கிறாருங்கிறீங்க, எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்கு பார்க்கும்போது. இப்போது அக்கா வந்து அவங்களோட அனுபவத்தை சொன்னாங்க, மீரா அம்மா அனுபவத்தை சொன்னாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து எக்ஸெப்ஷன்ஸ். அந்த எக்ஸெப்ஷன்ஸை வச்சு நம்ம காதல் திருமணம் வந்து ஒரு கொண்டாட்டம்னு சொல்லிட முடியாது. ஏன்னா சமுதாயத்தோட உண்மைகளை சொல்கிற டேட்டாவை பார்த்தோன்னா அது கொண்டாட்டம் இல்லை, திண்டாட்டம்னு நமக்கு புரியும். இந்தியாவில் இப்போது லவ் மேரேஜோட டிவோர்ஸ் ரேட் 30%, அரேஞ்ச் மேரேஜுக்கு 2% தான். நம்ம நாட்டில் விவாகரத்துகள் அதிகமாகிறதுக்கான காரணமே லவ் மேரேஜ் நான் சொல்லலை, சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் 2 வருஷம் முன்னாடி சொன்ன வார்த்தைகள் இது. அவர் இந்த மாதிரி எத்தனை கேசஸை பார்த்துருப்பாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இதுக்கான காரணத்தையும் நம்ம டேட்டாலேருந்தே தெரிஞ்சிருக்கலாம். இப்போது சமீபத்தில் ஒரு ஆராய்ச்சி படிப்புக்காக கல்யாணமாகி 5 வருஷம் முடித்த கப்புள்ஸை சர்வே எடுத்திருக்காங்க. நாங்கள் எங்கள் கல்யாணத்தில் ரொம்ப சந்தோஷமாக திருப்தியாக இருக்கோன்னு பதில் சொன்ன 3/4 கப்புள்ஸ் அரேஞ்ச் மேரேஜ் ஆனவங்க. அது மட்டும் இல்லை, நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கலன்னு சொன்ன பாதிக்கும் மேற்பட்டவங்க லவ் மேரேஜ் கப்புள்ஸ் தான். அது என்ன எதிர்பார்த்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல, அது எதனால் ஆகுதுன்னா, அக்கா சொன்னாங்க இல்லையா, காதல் கொடுக்குற த்ரில்லை மட்டும் நம்புகிறாங்க. இதெல்லாம் என்ன ஆகுது, எங்களுக்கு வந்து அந்த காதலிக்கிற சமயத்தில் கல்யாணம் தான் இலக்கு, அதை எப்படியாவது அடைஞ்சிட்டா போதுங்கிற ஒரு ஆர்வ கோளாறுல வாழ்க்கையோட யதார்த்தமான பல விஷயங்கள், ஒரு வேலையாகட்டும், பொருளாதார நிலைமையாகட்டும், வாழ்க்கை சூழ்நிலை இல்லை குடும்ப சூழ்நிலை ஆகட்டும், இதை பற்றி ரொம்ப பேசிக்காம ஏன் யோசிக்காமே முடிவெடுத்துடுறாங்க. அந்த காதல் கொடுக்குற எக்ஸைட்மெண்ட் த்ரில்லை நம்பி வாழ்க்கையோட யதார்த்தத்தை மறந்து எதிர்பார்ப்புகள் ஆரம்பித்து ஏமாற்றத்தில் முடியறது தான் பல லவ் மேரேஜ் கப்புள்ஸோட கதை. நான் இப்படி சொல்கிறேனே, லவ் மேரேஜுங்கிறது ஒரு தியரி எக்ஸாம் மாதிரி, நல்லா மக்கடிச்சிட்டு போவோம், கொஞ்சம் அவுட் ஆஃப் சிலபஸ் கேள்வி வந்தால் கூட பதில் எழுத தெரியாது. அரேஞ்ச் மேரேஜ் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் மாதிரி, அனுபவத்திலேருந்து தான் கற்றலும் புரிதலும் மொல்லமாக ஏற்படும். ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கே காப்பி அடித்து பாஸ் ஆகிற எங்களை மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு ஆத்மிகாவுக்கு ஒரு நல்ல அரங்கம் நிறைந்த கைதட்டலை கொடுக்கணும். ஏன்னா நான் தொடக்கத்தில் இந்த மன்றத்தை தொடங்கும் போது ஒரு விஷயம் சொன்னேன், ரொம்ப சீரியஸான உண்மையிலே சென்சிபிளான ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்கோம். ஆனால் அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா அப்படிங்கிற இந்த கேள்வி வெறுமனே நகைச்சுவையாக நகைத்து விட்டு கடந்து செல்லுகிற சாதாரண விஷயம் இல்லை. லவ் மேரேஜ் பண்ணிக்க வேண்டியதானே, இதில் என்ன இருக்குது? மேற்கத்திய கலாச்சாரத்தில் உடுத்துறோம், உணவு சாப்பிட்றோம், நடை உடை பாவனைன்னு மாத்திரம். திருமணத்தில் மட்டும் ஏன் சிக்கல் அப்படின்னா, மேற்கத்திய கலாச்சாரமான எல்லாவற்றையும் பின்தொடர்கிற நாம் மேற்கத்திய கலாச்சாரமான டிவோர்ஸுக்கும் போய் நிற்கிற சூழல் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் டேட்டாவை எடுத்து வச்சு ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிறாங்க. அப்புறம் நிதர்சனமாக எல்லாத்தையும் போய் கேட்டு பார்க்கும்போது அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிட்டவங்க தான் நாங்கள் எதிர்பார்த்ததை விட நன்றாக இருக்கிறோம் என்றும், லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டவங்க நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி எங்கள் வாழ்க்கை இல்லைன்னு சொல்லுகிற நிஜ உலக நிதர்சன யதார்த்தங்களை எடுத்து வைத்து ஒரு சீரியஸான பக்கம் இந்த மேடையை திருப்பி இருக்கிற ஆத்மிகாக்கு மீண்டும் ஒரு வாழ்த்துகள். காளிதாஸ், நீங்க சொல்லுங்க, கடலூர்ல இருந்து இன்னைக்கு, ஏன்னா இன்னைக்கு பட்டிமன்ற பேச்சாளர்கள் தமிழ்நாடு முழுவதும் வாரந்தோறும் பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வாரமும் குறைந்தது 15 இடத்தில் பட்டிமன்றம் நடக்குது. கல்யாண மாலை மாதிரியான பெரும் மேடைகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கிராமங்கள்லையும் பல இடங்களில் பட்டிமன்றம் நடக்குது. ஆனால் அந்த மேடைகளில் எல்லாம்
எதையோ பேசிவிட்டு கடந்து போகாது, ஏதாவது ஒன்றையாவது இந்த மக்களிடம் விதைத்துவிட்டு நகர வேண்டும் என்று நினைக்கிற இளைய சமூக பேச்சாளர்களில் ஒருவராக நான் நினைக்கிற அன்பு நண்பர் காளிதாஸ். வணக்கம். சகோதரி அத்விகா சொன்னாங்க கல்யாணன்றது வந்து காதலர்களுக்கு இலக்கா மட்டும்தான் இருக்குது அப்படின்னு. ஒரு விஷயம் என்னென்னா, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நம்ம பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு கடமையாக இருக்குது. ஆனால் எங்களை போன்ற பிள்ளைகளுக்கு திருமணம்னு சொன்னாலே அது ஒரு கனவாக இருக்குது. எங்களுடைய கனவை நாங்கள் தான் காண முடியும், அப்போ தான் நாங்கள் சரியாக காண முடியும். அப்பா என்ன பண்ணுவார்? அப்பா வந்து பிள்ளைக்கு பொண்ணு பார்க்குறாருன்னா, நாம் நினச்ச மாதிரி நமக்கு தான் ஒரு மனைவி அமையலை, நம்ம பிள்ளைக்காவது ஒரு மனைவி அமையட்டும் அப்படின்னு அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி அப்பா பார்த்து வைப்பார். அம்மா என்ன பண்ணுவாங்க? நாம் நினச்ச மாதிரி எது சொன்னாலும் தலையாட்டுற ஒரு கணவன் நமக்கு தான் அமையலை, நம்ம பொண்ணுக்காவது அமையட்டுமே அப்படின்னு அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு மாப்பிள்ளையை பார்த்து வைப்பாங்க. இப்படி அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிடிச்சி அவங்க பார்த்து வைக்கிற அரேஞ்ச் மேரேஜில் இருக்கிற சந்தோஷத்தை விட நாங்கள் 2 பேரும் ஆசைப்பட்டு பார்த்துக்கிற அந்த லவ் மேரேஜில் தான் சந்தோஷம்னு சொல்கிறோம். இது ரொம்ப சரியாக சொன்னேன். இதுக்கு பேர் தான் ரத்தின சுருக்கம்னு சொல்லுவோம் தமிழில். ஒரே ஒரு விஷயம் தான், வள நீட்டியெல்லாம் முளைக்கலை. சார், என் கனவு நான் தானே காணணும். எங்கள் அப்பாவுக்கு ஒரு கனவு இருக்கும், நானும் எங்கள் அப்பா போலயே டாக்டர் ஆகணும்னு நினச்சேன். உங்கள் அப்பா டாக்டரா? இல்லை, அவரும் ஆகணும்னு நினச்சாரு அப்படிங்கிற ஒரு நகைச்சுவை இருக்குல்ல, அது கிடையாதுங்க விஷயம். ஏன்னா உங்கள் அப்பா படிக்க நினச்சதை நீ படிப்பேன், நீ படிக்க நினச்சது உன் புள்ள படிப்பேன், உன் புள்ள படிக்க நினச்சது உன் பேரன் படிப்பேன், அவன் நினச்சதை எப்போதான் படிப்பாங்கிற கேள்வி இருக்குல்ல, இதுதானே திருமணத்துக்கும். நான் எனக்குதான் நினச்ச மாதிரி பொண்ணு கிடைக்கல, நீயாவது அந்த மாதிரி. எப்பா நீ நினச்ச மாதிரி பொண்ணை நான் எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? நான் நினச்ச மாதிரி பொண்ணை தானே நான் கல்யாணம் பண்ண முடியும். இப்போ எங்கள் அப்பா சொன்னார், எப்பா எப்படியாவது ஒரு அரசாங்க வேலைக்கு போயிருப்பா, அரசாங்க முட்டை அம்மியை உடைக்கும், காலையில் 9 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துடலாம். அப்படி காலையில் 9 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கு வீட்டுக்கு திரும்புகிற என் நண்பர்கள் வாழ்க்கையை வெறுப்பதை என்னால் பார்க்க முடிகிறது. இன்றைய தலைமுறைக்கு வேற வேற எதிர்பார்ப்பு இருக்கு. அரசாங்க வேலை, மாசான அக்கௌண்ட்ல பணம் வந்து விழுந்துருது, 9 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தலையை பிச்சுக்கிறேன்டான்னு என் ஃப்ரெண்டு சொல்கிறான். ஏன்னா இந்த தலைமுறையின் தேவை வேறாக இருக்கிறது, இந்த தலைமுறையின் தேடல் வேறாக இருக்கிறது, இந்த தலைமுறையின் வாழ்க்கையே வேறையாக இருக்கிற போது எங்கள் கனவுகளை மட்டும் நீங்கள் எப்படி காண முடியும்னு ஒரு கேள்வியை காளிதாஸ் அழுத்தமாக வச்சிருக்கிறார். லவ் பண்ணுறவங்களுக்கு இது ட்ரீம் லைஃப் அப்படின்றார். இந்த லவ் மேரேஜில் பிரச்சனையே என்னன்னா, இந்த ட்ரீம் லைஃப் கல்யாணத்துக்கு அப்புறம் ரியல் லைஃப் ஆகும்போது தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அது நல்ல வாய், இது நார வாய்னு வடிவேலு சொல்கிற மாதிரி. கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க? லவர்ஸ் டே கொண்டாடுவாங்க, ரோஸ் டே கொண்டாடுவாங்க, ப்ரொப்போஸ் டே கொண்டாடுவாங்க, காதலிக்கு பர்த்டே கொண்டாடுவாங்க, காதலி வீட்டு நாய்க்கு கூட பர்த்டே கொண்டாடுவாங்க. ஆனால் அந்த காதல் கல்யாணத்தில் முடிஞ்சதுக்கப்புறம் கல்யாண நாள் மறந்து போயிடும், மனைவியோட பிறந்த நாள் மறந்து போயிடும். அப்போ தான் பிரச்சனை ஆரம்பிக்கும். அக்செப்டன்ஸ் இஸ் த பை ப்ராடக்ட் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கண்டிப்பாக எங்கே தெரியுமா கிடைக்கும்? எங்களுடைய அரேஞ்ச் மேரேஜில் பார்த்து தான் கிடைக்கும். ஏன்னா அவர் அப்படித்தான், இவ இப்படித்தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிற அந்த புரிதல் இருக்குது பார்த்தீங்களா, அது கண்டிப்பாக அரேஞ்ச் மேரேஜில் தான் இருக்கும். இங்கே அவங்க சொல்கிற மாதிரி ஐ லவ் யூ அப்படின்ற அன்பு இருக்காது, ஆனால் என் மனைவின்ற அக்கறை இருக்கும். அந்த பெர்ஃபெக்ட் மேட்ச் கண்டிப்பாக எங்கே தெரியுமா கிடைக்கும்? எங்களுடைய அரேஞ்ச் மேரேஜில் தான் கிடைக்கும். அவங்க சொன்னபடி காதல் திருமணத்தில் 30% இருக்குது, நம்மளுடைய நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தில் அந்த சதவீதம் குறைவாகத்தான் இருக்குது, 1, 2 அவ்வளவுதான் இருக்குது அப்படின்றத அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த இடத்துல எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது. என்னென்னா, ஒரு திருமணம் நிகழ்ந்த பிறகு அந்த திருமணத்தை நான் வந்து தொடரலாமா அல்லது எனக்கு இதற்கு மேலே அது தொல்லையாக இருக்குமா அப்படிங்கிற முடிவு அது ஒரு பெண்ணுடைய மனது சார்ந்து இங்கே இல்லை, ஒரு ஆணுடைய மனது சார்ந்து இங்கே இல்லை. இது சமூகத்தின் ப்ரெஷராக இருக்குது. அதற்கு ஒரு உதாரணமாக நான் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே ரிப்போர்ட்டில் கீழே ஒரு லைன் போட்டிருப்பாங்க, அதாவது இந்த டிவோர்ஸ் ரேட் வந்து சக்ஸஸ் ரேட் ஆஃப் மேரேஜை நிர்ணயிக்கலை அப்படிங்கிறத நிறைய இடங்களில் நீங்கள் எத்தனை சர்வே எடுத்தாலும் ஜஸ்ட் பிகாஸ் டிவோர்ஸ் ரேட் 30% இருக்கிறதுனால மிச்ச சதவீதத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு ஹாப்பி மேரேஜில் தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட முடியாது. இங்கே நிறைய காரணங்களால் பொறுத்து கொண்டும் அரேஞ்ச்டு மேரேஜில் இருக்கிறவங்க இருக்காங்க. அதற்கு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமீபமாக நம்ம பார்த்த நிறைய வரதட்சணை வழக்குகள். வரதட்சணைன்ற ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா, இல்லை ஏதோ ஒரு வகையில் ஒரு அப்யூஸ்னு வந்துச்சுன்னா அப்பா கிட்ட போய் சொன்னால், அப்பா இது என்னோட கௌரவம், கொஞ்சம் பொறுத்து போமா அப்படின்னு சொன்னதுனால ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையவே முடித்து கொண்ட வழக்குகள் இருக்குது. படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயமோ இல்லை வேறு ஏதாவது கல்வி நிச்சயமாக சமத்துவத்தை கொடுக்கும், ஆனால் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, தான் எடுக்கக்கூடிய முடிவு அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த ப்ரெஷரை சமூகம் கொடுக்கறது. இன்னும் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். படித்த டீச்சர் மதுரையில் இருக்கிறாங்க, ஒரு தனியார் பள்ளியில் வேலை செய்கிறாங்க, கணவர் போலீஸு.
இவர் வந்து தன்னுடைய மனைவியை எப்படி கொடுமைப்படுத்தினாரு, அதாவது நான் அவள் கழுத்தை மிதித்தேன், மலைப்பாம்பு போல் முறித்தேன் அப்படிங்கிறத தன்னுடைய அம்மா கிட்டையும் தங்கை கிட்டையும் சொல்லும் பொழுது அவங்க 2 பேரும் ரசித்து சேடிஸ்ட் போல் கேட்ட அந்த ஆடியோ நம்ம எல்லாருமே கேட்டிருக்கோம். எந்த அளவுக்கு சப்போர்ட் இங்கே இருக்குது, சப்போர்ட் சிஸ்டம்னு சொல்கிறாங்களே, இதுதான் உங்கள் சப்போர்ட் சிஸ்டமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் கூடவே முன்வைக்கிறேன். பாருங்களேன், அருண் ஒரு விஷயம் சொன்னார், அக்செப்டன்ஸ் இஸ் த பை ப்ராடக்ட் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படின்னு சொன்னார். அனுசரித்து போவதில் தான் மகிழ்ச்சி இருக்கிறது அப்படின்னு அவர் சொன்னார். இப்போ இவங்க ஒரு கேள்வி வைக்கிறாங்க, அந்த மகிழ்ச்சி யாருக்கு இருக்கு? நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதால ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்குது, எங்களுக்கு ஃபோன் அடிச்சு பேசுறீங்க உங்க அம்மா கிட்டையும் உங்க தங்கை கிட்டையும், அவளை போட்டு இன்னைக்கு மிதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அதை நகைத்து அனுபவித்து ரசிக்கிற கொடூரமான தங்கை இருக்கிற குடும்பத்தில் எங்கே சார் இருக்கு சப்போர்ட் சிஸ்டம்? ஒரு மீம் ஒன்று பார்த்தேன், பெண்கள் தியாகம் செய்கிறார்கள் என்று எல்லோரும் சொல்லுகிறீர்களே, நாங்களாக செய்தால்தான் தியாகம், நீங்கள் செய்ய வைத்தால் அதற்கு பெயர் துரோகம் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்றாங்க. அப்ப நீங்க 2 பக்கமும் பாருங்க. ஒரு ஆணின் பக்கம் இருந்தே பார்க்கிற பொழுது அது அக்செப்டன்ஸா இருக்கு, ஒரு பெண்ணின் பக்கம் இருந்து பார்க்கிறப்ப அது அருவருப்பா இருக்கு. அப்ப இந்த விவாதம் இவ்வளவு சூடேறி போயிருக்கிற சூழல்ல என்ன பதில் சொல்ல போறீங்க? அரேஞ்ச் மேரேஜ் டேட்டாவோட பேசுறீங்க, இப்போ உங்க கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அவங்க சொன்ன மாதிரி அரேஞ்ச் மேரேஜில் இந்த மாதிரி சில அப்யூஸ் கேசஸ் நடக்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனால் நான் வந்து சொல்ல வர்றது மறுபடியும் இந்த சப்போர்ட் சிஸ்டமுங்கிறத நம்ம கொண்டு வந்தே ஆகணும். ஏன்னா இந்த இடத்துல அரேஞ்ச் மேரேஜ் இந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு கொடுமை நடக்கும்போது அவங்க புகுந்த வீடு முழுக்க அவங்க பின்னாடி நிற்பாங்க, குடும்பமே சப்போர்ட்டாக நிற்கும் இல்லையா? லவ் மேரேஜில் இந்த மாதிரி நடந்ததுன்னா அவங்க யார்கிட்ட போவாங்க? துணைக்கு நிற்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த சப்போர்ட் சிஸ்டமோட தான் அவங்க பல தடவை எதிர்த்து அந்த கல்யாணத்துக்குள்ளேயே போயிருப்பாங்க. இதை வந்து இன்னொரு விஷயமும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இவங்க 3 பேர் பேசினதை பார்க்கும்போது அவங்க வந்து அரேஞ்ச் மேரேஜை வந்து ஒரு கட்டாய கல்யாணமாக பார்க்குறாங்களோன்னு எனக்கு தோணுது. அது உண்மை இல்லைன்றதுக்கான ஒரே சாட்சி இன்றைக்கும் கல்யாண மாலை நடத்துகிற இந்த விழாக்களில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுற பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களோட எண்ணிக்கை தான். இப்போது இன்றைக்கி வந்து இளைஞர்களே அரேஞ்ச் மேரேஜ் தான் செய்யணும்னு விரும்புகிறாங்கன்னா அதுக்கான ஒரே ஒரு காரணம், நாங்கள் கல்யாணத்தில் முதல் முக்கியத்துவம் கொடுக்கறது நிம்மதிக்கு. நிம்மதியான உறவே நிரந்தரமானது, பர்ஃபெக்ட் மேட்சாக அமையும். அந்த நிம்மதி நமக்கு காதல் கல்யாணத்தில் கிடைக்குமான்னு கேட்டால் அதுக்கான எந்த கேரண்டியும் கிடையாது. ஏன்னா இப்போலாம் காதலே நிம்மதியாக இருக்கிறது இல்லையே, நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். நான் இப்படி சொல்லி முடிச்சுக்கிறேன், அரேஞ்ச் மேரேஜுங்கிறது ஒரு எஃப்டி மாதிரி, நல்ல பாதுகாப்பான இன்வெஸ்ட்மெண்ட். லவ் மேரேஜ் ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி, மார்க்கெட் எப்போ வேணால் கிராஷ் ஆகலாம், பதட்டம் நிறைந்த இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி ஓனர் போல பேசியிருக்கிறாங்க. அப்பா பேங்கர், அவர் தெரிந்து எல்லாத்தையும் வாங்கி கொண்டு எஃப்டி ஸ்டாக் மார்க்கெட்டு, அதனால அப்பா சொல்ற மாதிரியே கேட்டு அரேஞ்ச் மேரேஜ் பக்கமும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இல்லை, இதுதான் உண்மை. அவங்க சொல்றாங்க பார்த்தீங்களா, சொன்னோன்னு எப்படி விழுந்துட்டேன். ஆமாம், இன்வெஸ்ட்மெண்ட்டு அதுதான் அரேஞ்ச் மேரேஜ். இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு அவங்க வாயிலே வந்துருச்சா, அதான் அரேஞ்ச் மேரேஜ். அதாவது அரேஞ்ச் மேரேஜில் பார்த்தீங்கன்னா, நான் உன்னை தானே கல்யாணம் பண்ணிக்கினேன், நீ சொல்கிறத நான் கேட்கணும், உன்னை நான் பொறுத்து போகணும், நான் ஏன் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களெல்லாம் பொறுத்து போகணும் இப்படின்ற கேள்வி வர ஆரம்பிச்சிருது. ஆனால் லவ் மேரேஜில் அப்படி கிடையாது. முத்துக்கு முத்தாக படம் பார்த்தீங்களா, அந்த முத்துக்கு முத்தாக படத்தில் சரண்யா பொண்ணு மேம் வந்து கடைசியில் ஹாஸ்பிட்டல் போவாங்க. கடைசி வரைக்கும் உண்மையாக காதலிச்ச அந்த பொண்ணு தான் கல்யாணம் ஆகலைனாலும் அவங்க அம்மா அப்பாவை பார்த்துக்கிட்டு இருக்குமே தவிர, அரேஞ்ச் மேரேஜ் பண்ண அந்த அவங்க பார்த்து வச்ச பொண்ணு அவங்களையே கடைசியில் பார்த்துக்காது. அதாவது என்னன்னா, உங்களை மட்டும் காதலிக்காமல் உங்கள் குடும்பத்தையே காதலிக்கிறது தான் லவ் மேரேஜ். அவங்களையே காதலித்து அவங்களுடைய நம்ம குடும்பமாக ஏற்றுக்கிறது தான் லவ் மேரேஜ். இப்போ விவாகரத்து பற்றி இவங்க சொன்னாங்கல்ல, விவாகரத்துலேயே இவங்க சொல்கிற ரீசன்லாம் பார்த்தா பயமாக இருக்குது. இப்போ விவாகரத்து லவ் மேரேஜ்லனா பரஸ்பர விவாகரத்துன்னு போட்டு, இப்போ சினிமா நடிகர்கள்லாம் விவாகரத்து ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 2 பேரும் ஒரே போஸ்ட்டை போடுறாங்க, 2 பேரும் வந்து யாரும் இதை பற்றி பேசிக்காதீங்க. சமீபத்தில் ஒரு மேற்கத்திய நாட்டில் ஒரு விவாகரத்து வழக்கு, கணவனும் மனைவியும் ஒரே மாதிரியான ட்வின்னிங் ட்ரெஸ் கோடில் போய் விவாகரத்துக்கிட்டு இருக்காங்க. ஜட்ஜு முதல்ல சீரியஸாக வர்றதுனா கோர்ட்டுக்கு வாங்க, இல்லைன்னா வேற மாதிரி யாரும் திட்டி அனுப்பியிருக்கிறாங்க. பாருங்க, விவாகரத்து போஸ்ட்டை கொலாபரேஷனில் போட்டிருக்காங்க இன்ஸ்டாகிராமில். என்னங்கடா நடக்குது இந்த நாட்டில்? ஏன்னா விவாகரத்து ஆயிடுச்சு, அவங்க மேலேயும் தப்பு இல்லை எங்கள் மேலேயும் தப்பு இல்லை, கொஞ்சம் செட் ஆகலை நாங்கள் பிரிஞ்சிடுறோம் அப்படின்றது லவ் மேரேஜ். ஆனால் இவங்க விவாகரத்து ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொரட்டை விடுறாரு அதிகமான விவாகரத்து கேட்டிருக்காங்க ஒரு அம்மா.
நம்ம இந்தியாவில். இன்னொரு விவாகரத்து ரீசன் கேட்டேன், இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்தேன், ட்ரெண்டிங்காக போச்சு. மாமியார் மாமனார் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வீட்லேயே இருக்காங்களாம், அதனால விவாகரத்து. அவங்க வீட்டில் தானே இருப்பாங்க, அதுக்கு போய் விவாகரத்து கேட்டு ஒரு மனு வந்திருக்கு. இதெல்லாம் விவாகரத்து ரீசன். ரொம்ப பயமாக இருக்குது. இன்னும் என்னன்னா, எனக்கு என்ன பயமாக இருக்குன்னா, அரேஞ்ச் மேரேஜ் ரொம்ப காஸ்ட்லி. பண்ணார் சொன்னார்ல, ப்ரீ வெட்டிங் ஷூட்டு ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணுறோன்னு. லவ் மேரேஜில் அதெல்லாம் தேவையே இல்லை. ஏன்னா டெய்லி நாங்கள் செல்ஃபியே எடுத்துக்கிறோம். நாங்கள் தனியாக போய் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. இப்போ நான் வேறு ஃபோன் இல்லாமல் கேமரா வேறு வாங்கிட்டேன். எங்கெங்கெல்லாம் போகிறனோ எல்லா லொக்கேஷன்லேயும் ஒவ்வொரு ஃபோட்டோ எடுக்க வேண்டியது, அதையே ஒரு ஆல்பமாக போட்டுருவோங்கிறீங்க. செல்ஃபி எடுக்க வேண்டியது. அடுத்து என்னென்னா, நாங்கள் லவ் மேரேஜில் கல்யாணம் பண்ணிக்கணும்னா கப்புள்ஸை விளாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். வேலை பார்த்துட்டு அது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகிடும், ரீல்ஸ் பண்ண ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ அந்த புரிதல் அவங்கக்கிட்ட இருக்குதா? அதாவது காதலர் தொழில் முனைவு திட்டம்னு ஒரு திட்டத்தை புதுசா லோகேஷ் வந்து அறிமுகப்படுத்துறார். ஏன்னா ஒரு விஷயம் சொன்னார், இன்வெஸ்ட்மெண்ட்டு. இப்படி அரேஞ்ச் மேரேஜ் ஏதோ ஒரு பொருளாதாரத்தின் பின்னாடி ஓடுதோ. என்ன இருக்கு, என்ன போடுவீங்க, என்ன கொடுப்பீங்க, என்னவா, இப்ப இந்த கேள்விகள் எல்லாம் மனங்களை விட்டு விட்டு பணங்களின் பின்னாடி ஓடுதோ அப்படின்னு ஒரு கேள்வியை எடுத்து வைக்குது. இப்போ முந்தா நேத்து நடந்தது, கொன்னையூர்னு பொன்னமராதி மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமம். எங்கள் சித்தி சித்தப்பாவுக்கு 60ஆம் கல்யாணம் நடக்குது. நான் நிறைய எங்கள் ஊர் காரைக்குடி பக்கம் 60, 80, 90, 100 சாந்தியெல்லாம் நடத்துவாங்க. நான் போய் பார்த்தது கிடையாது, அப்பப்போ கேள்விப்பட்டிருக்கேன். முதல் முறையாக எங்கள் குடும்பத்தில் ஒரு 60 நடக்குது. அந்த நிகழ்வு முழுவதும் நான் உட்கார்ந்துருக்கேன். பெற்றவர்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறதானே திருமணம். இங்கே நாங்கள் பிள்ளைகள் சேர்ந்து பெற்றவர்களுக்கு திருமணம் செய்வோம். எங்கள் சித்தி சித்தப்பா உட்காந்துருக்காங்க. சித்தி சித்தப்பாவுக்கு 4 பசங்க, எங்கள் அண்ணன் தம்பி. அவங்க தம்பியை 4 பேர். நடுவில் என் அண்ணனை நிப்பாட்டிட்டான். இங்கிட்டு 2 பேர், இங்கிட்டு 2 பேர், எல்லாம் ஜெய்ஜாண்டிக்கா இருக்காங்க. அந்த பக்கம் எங்கள் பெரியம்மா பொண்ணு எங்கள் அக்கா, இந்த பக்கம் எங்கள் சின்னக்கா. எங்கள் சித்தி சித்தப்பாவும் பேரு வகையோடு இருக்கிறார்கள். அது எங்கள் சித்தப்பாவுக்கு 60 வயசு ஆயிடுச்சுங்கிறதுக்காக நடந்த கல்யாணம் இல்லை. 60 வயது ஆன போதும் இந்த ஆண் இந்த பெண்ணின் கரங்களை பிடித்து கொண்டே நடக்கிறானே, அதை வாழ்த்துகிற நாள் தான் அந்த திருமணம். இது லவ் மேரேஜ்ல இருக்கா அப்படிங்கிற கேள்வியை அவங்க ரொம்ப தீர்க்கமா கேட்குறாங்க. அரேஞ்ச் மேரேஜ்ல இருக்கிறது லவ் மேரேஜ்ல இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? இப்போ அவங்க வந்து எதிரணியில் பேசும்போது மீரா அம்மா உதாரணமாக வச்சு சொன்னாங்க. அவங்க லவ் மேரேஜ் தான் பண்ணாங்க. இப்போ வரைக்கும் அவங்களுடைய இதை ப்ராசஸ் பண்ணவே உங்களுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஆமாம், எல்லாத்தையும் கவனிக்கணும்ல, அப்சர்வ் பண்ணணும்ல. மீரா அம்மா அவங்க உதாரணமாக சொல்கிறாங்கன்னா, நான் எங்கள் அம்மாவை உதாரணமாக சொல்கிறேன். எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் கல்யாணம் ஆகி 28 வருஷம் ஆச்சு. இவங்க சொல்கிறாங்கல்ல, கல்யாணங்கிறது எங்கள் இதில் ஒரே இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது, பணம் சார்ந்ததாக இருக்குது. ஏங்க உங்கள் காதல்லையே பல காதல் பொருளாதார பிரச்சனையில் தான் தோற்று போயிருக்கு, முறிஞ்சே போயிருக்கு. யோசிச்சு பாருங்கள், எந்த ஏழைக்கும் ஒரு பணக்காரனுக்கும் காதல் சக்ஸஸ் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது பார்க்கறதுலாம் ரேர். இல்லை, ரொம்ப நியாயமான ஒரு விஷயம் தம்பி சொன்னோம். இப்போ நம்ம வெளியில் பேசுகிறோம், அரேஞ்ச் மேரேஜ்னா பெற்றவர்கள் பொருளாதாரங்களை விவாதிச்சுக்கிறாங்க. என் காதல் அது இல்லையா? சினிமாக்களில் பார்க்குறோமே, ஒரு பணக்கார வீட்டு பெண்ணை ஒரு ஏழை இளைஞன் காதலித்து திருமணம் செய்து கொள்வதாக. நிதர்சனத்தில் அது இருக்கு. ஆனால் எவ்வளவு இருக்கு? ஐடி கம்பெனியில் 2 பேர் காதலிச்சுக்கிறாங்க, காலேஜில் 2 பேர் காதலிச்சுக்கிறாங்க, பீச்சில் பென்ஸ் காரில் இறங்குற ஒரு பெண்ணை அங்கே சுண்டல் விற்கிற ஒரு இளைஞன் காதல் செஞ்சிட முடியுமா? அப்போ உங்கள் காதலில் இல்லையான்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. கல்யாணங்கிறது வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவை வரக்கூடிய ஒரு வைபவம். ஏன்னா நீங்கள் பேசும்போது சொன்னீங்க 60வது கல்யாணம் 70வது கல்யாணம்லாம் பற்றி. ஆனால் உங்கள் லவ் மேரேஜ் எப்படி இருக்குது? கல்யாணம் ஆகி 1 வருஷத்தில் ஆனிவர்சரி கொண்டாடினா பரவாயில்ல, 1 மாதத்தில் மந்த் வர்சரி கொண்டாடிட்டு இருக்கீங்க நீங்கள். அதுவும் பரவாயில்ல. இன்னும் கொஞ்ச நாளில் பாருங்கள், 1 வாரத்தில் வீக் வர்சரின்னு வரும். இன்னும் பல இடங்களில் 100 நாள் ஆயிடுச்சு எங்களுக்கு கல்யாணம் ஆகின்னு கூட கொண்டாடிட்டு இருக்காங்க. அதில் பிக் பாஸ் ஆயா 100 நாளில் கொண்டாடுறதுக்கு உங்கள் ஸ்டைலில் தானே பேசணும். உங்கள்கிட்ட 100 நாள் ஆனதையே சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. என்ன காரணம்? நமக்கு ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க மாட்டோம் போல, இப்போவே வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கொண்டாடிடுவோம் அப்படிங்கிறது தான் உங்கள் நிலைமையாக இருக்குங்க. ஆனால் எங்கள் அரேஞ்ச் மேரேஜில் அப்படி கிடையாது. கடைசி வரைக்கும் அந்த அன்பு பரிமாற்றம் அப்படிங்கிறது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு எங்கள் அப்பா அம்மா ஒரு உதாரணம். நீங்கள் சொல்கிறீங்கல்ல, ஏங்க ஒரு காதல் கல்யாணத்தில் முடியுமானே ஒரு நிச்சயம் இல்லாத ஒரு காதலுக்காக நீங்கள் தேட்டருக்கு போகிறதுக்கு, பார்க்குக்கு போகிறதுக்கு, டெய்ரி மில்க் வாங்கி கொடுக்கறதுக்கு, இதுக்கெல்லாம் இவ்வளோ பணம் செலவு பண்ணுவீங்க. ஆனால் குடும்பம் நடத்துறதுக்கு கடைசி வரைக்கும் அந்த ஜோடி மகிழ்ச்சியாக வாழ போகிறாங்கிற ஒரு உறுதி இருக்கக்கூடிய அந்த அரேஞ்ச் மேரேஜில் அவ்வளோ பிரம்மாண்டமாக அவ்வளோ செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுறதுல என்ன தப்பு? பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதுல என்ன தப்பு? அப்படிங்கிறது தான் நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி.
ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வைக்கிறாங்க. இன்வெஸ்ட் பண்றீங்க, பணத்தை செலவழிக்கிறீங்க, என்ன தப்புன்னு அவர் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. என்ன தப்புன்னு கேட்கிறாரு, பதில் சொல்லுங்க. நண்பர் அருண் சொல்லும்போது அரேஞ்சு மேரேஜ் தான் சந்தோஷமா இருக்கு, அரேஞ்சு மேரேஜ் தான் சந்தோஷமா இருக்குன்றார்ல. என்ன காரணம்னா அவருக்கு திருமணமாகி 1 வருஷம் தான் ஆகுது. இப்போ அப்படி தான் இருக்கும், இன்னும் போக போக தான் தெரியும். அப்புறம் அவர் பேசும்போது ஒரு வார்த்தையை சொன்னார், புரிதல் வந்து எங்ககிட்ட அதிகமாக இருக்கு. ஒரே ஒரு காரணம் என்னன்னா, இந்த உலகம் 4 பக்கம் கடலால் ஆனது என்று சொன்னால் எல்லா பக்கமும் காதலால் ஆனது. அந்த காதல் வரணும்னாலே முதல்ல 2 பேருக்குமான புரிதல் இருக்கணும். புரிதல் இருந்தால் தான் அது காதலாக மாறும். அந்த காதல் எப்படி வந்து அந்த காதல் திருமணம் எப்படி சந்தோஷம் இல்லாமல் போகும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன், அந்த பொண்ணுக்கு மழை பெஞ்சா ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு தோணும், நான் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். இப்போ இதே அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க. எனக்கு இருக்கிற மனைவிக்கு மழை பெஞ்ச உடனே ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போய் நான் கொடுக்குற நேரத்தில் அந்த பொண்ணு சொல்லும், மழை பெஞ்சிக்கிட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு கொடுக்கு, எனக்கு என்ன சளி பிடிக்குன்னு நினைக்கிறியா? இப்படி கேட்கும்போது புரிதலே இல்லாமல் நாங்கள் திருமணமாகி 6 மாதத்துலேயோ இல்லை 1 வருஷத்துலேயோ வரக்கூடிய புரிதலை விட காதலிச்சு அடுத்த மாதத்துலேயே வரக்கூடிய அந்த புரிதல் இருக்குல்ல, அந்த புரிதலால் தான் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், லவ் மேரேஜில் தான் சந்தோஷம். தெரிஞ்சுக்கிட்டு களத்தில் இறங்குறது தான் சேஃப்டி அப்படிங்கிறார் காளிதாஸ். புரிதலுக்கு பின்பான திருமணத்திற்கும் திருமணத்திற்கு பின்பாக இருக்கிற புரிதலுக்கும் இடையில இருக்கிற ஒரு வேறுபாட்டை கேள்வியை எடுத்து வச்சிருக்காரு காளிதாஸ். எது சரி நீங்க சொல்லுங்க, அனுபவம் வாய்ந்த அருண். அதாவது அவங்க காதலில் தான் புரிதல் இருக்குது, எங்கள் லவ் மேரேஜ் தான் புரிதல் இருக்குன்றாருல, உண்மையிலே கிடையவே கிடையாது. காதலிக்கும் போது எப்படி பேசுவாங்க, லோன் கொடுக்க வந்த தனியார் அதிகாரி மாதிரி சிரிக்க சிரிக்க பேசுவாங்க. இதுவே கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எப்படி பேசுவாங்க, கடன் வசூலிக்கு வந்த அடியால் மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க காதல் திருமணத்தில் உண்மையிலே அந்த அன்பு கிடையாது. அடுத்து லோகேஷ் சொன்னார் கொரட்டை விடுறதை பற்றி. உண்மையிலே சொல்லட்டுங்களா, நல்ல புரிதல் அரேஞ்ச் மேரேஜில் தான் இருக்கும். ஏன்னா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கொரட்டை விடுறது முதல்ல அந்த அம்மாவுக்கு முதல்ல 2 நாள் டிஸ்டர்பாக இருக்கும். ஒரு 10 வருஷம் கழிச்சு கேட்டு பாருங்க, எங்கள் வீட்டுக்கார கொரட்டை இல்லைனால தூங்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த புரிதல் எங்கே தெரியுமா வந்திருக்கும், ஊருக்கு போயிட்டா கூட ரெக்கார்ட் பண்ணி போட்டு கேட்டுக்கிட்டே தூங்குறாங்க. அந்த அரேஞ்ச் மேரேஜில் தான் வரும். அதை தாண்டி இவங்களுடைய லவ் மேரேஜில் நான் பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறேன், ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்குது. நான் நடத்துகிற ஒரு வழக்கு, பையனும் பொண்ணும் காதலிக்கிறாங்க, ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. கொஞ்ச நாளில் அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லை, அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த பையன் கோர்ட்டில் வழக்கு போடுறார், எங்களை சேர்த்து வைக்கணும்னு சொல்லி ரெஸ்டியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சேர்த்து வைக்கணும்னு வழக்கு போடும்போது அந்த பெண் வந்து சொல்கிறாள், இப்படி ஒரு மேரேஜே நடக்கலை, இப்படி ஒரு மேரேஜே பொய்யான திருமணம், இது நான் வந்து சாட்சி கையெழுத்து போட போனேன், சாட்சி கையெழுத்து போட்டதுக்கப்புறம் மேலே பார்த்தா என் புகைப்படம் ஒட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த திருமணமே ரத்து பண்ணணும்னு சொல்லி அந்த பொண்ணு வந்திருக்கிறாங்க. இப்போ இது ஒரு வழக்கு தானான்னு பார்த்தா இந்த காதல் திருமணத்தில் இங்கே நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்குன்றத என்னுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டை நான் மேலே வைக்கிறேன். அவர் கையாண்ட ஒரு வழக்கை எடுத்துகிட்டு வந்திருக்கார். ஏதோ ஒரு அவசரத்தில் கல்யாணம் பண்ணிட்டு பிறகு அந்த உறவில் இருந்து பிரிந்து செல்வதற்கு எடுத்து வைக்கப்படுகிற அடுக்கடுக்கான பொய்கள் இருக்குல்ல, இப்போ அதுதான் முதல்ல இருந்து சொல்கிறோம். எங்கேயோ ஒரு அவசரம் இருக்கோ, காதலிச்சிட்டோம் கல்யாணம் பண்ணிட்டா போதும், கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் போதும் போதும்னு ஆயிடுதோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த அருண் சொல்லியிருக்காரு. அதான் உங்களோட பேசிக் நீட்ஸையே ஓப்பன் அப் பண்ணாமல் சைலன்ஸாக வச்சுட்டு இருக்கக்கூடிய சொசைட்டியில் வீட்டில் உங்களுக்கு ட்ரஸ்ட் இஷ்யூஸே இருந்தாலும் நீங்கள் உங்கள் கணவரையோ உங்களோட வீட்டில் இருக்கவங்களையோ பார்த்து கேட்டுருவீங்க? கேட்க மாட்டீங்க. நாங்கள் கேட்போம், யார் அந்த பொண்ணு, ஏன் பக்கத்தில் நிற்கிற, அவள் ஏன் உங்க கூட பேசுகிறா, இது ஒரு லிமிட்டுக்கு மேலே போகுது, இதை நீ கட் பண்ணு, எனக்கு பொசசிவாக இருக்குது, ஐ லவ் யூ அப்படிங்கிற விஷயத்த ஓப்பனாக அவங்க என்னைக்காவது சொல்லியிருக்காங்களா? நாங்கள் சொல்லுவோம், எங்களுக்கு பிரச்சனை இருந்தால் பேசினால்தான் தீர்வு கிடைக்கும், பேசாத இடத்தில் அமைதியாக ஒரு நாள் பாட்டில் பண்ணி டிப்ரெஷன் இருப்பாங்க இல்லையா? அந்த உறவு பேருக்கு 60ஆம் கல்யாணம் கொண்டாடக்கூடிய ஒரு உறவாக இருக்கலாமே தவிர காதலோடு கொண்டாடக்கூடிய உறவாக இருக்குமா என்பது சந்தேகம்தான். ஏன் அந்த பொண்ணுகிட்ட நிற்கிற, யார் இந்த பொண்ணுல யார் உனக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கா, நைட்டு 12 மணிக்கு ஏன் ஃபோன் அடிக்கிற, ஏன் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்க, என்ன அது அப்படிங்கிற கேள்வி கேட்கக்கூடிய சுதந்திரம் பெண்களுக்கு இருக்கிறது. இன்னைக்கு நேற்று கிடையாது பொசசிவ்னஸ். நம்ம நினைக்கிறோம் இப்போதான் இன்ஸ்டாகிராமுக்கு அப்புறம் தான் பொசசிவ்னஸ்னா ஒன்று வந்திருக்குன்னு. வள்ளுவர் எழுதுறார், யாரினும் காதலம் என்றேனே ஊடினால் யாரினும் யாரினும் என்று. யாரை விட உன்னதாம்மா நிறைய லவ் பண்றேன்னு இருக்கார் வள்ளுவர். யாரை விடையும்னா அப்புறம் யாரெல்லாம் நீ லவ் பண்ற அப்படின்னு அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இருக்கு. அப்போ ஒரு அரேஞ்ச் மேரேஜில் ஒரு கணவன் தவறிழைக்கும் போது அதை கேட்கிற சுதந்திரம் இருக்கிறதா அப்படின்னு இங்கே ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஆனால் லவ் மேரேஜில் நான் கேட்பேன், ஏன்னா அவன் என்னவன், எனக்கு அந்த உரிமை இருக்கிறது, எனக்கு அந்த இடம் கிடைக்கிறது. நான் வந்து ஐயோ நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டோமே, ஐயோ நம்ம வாழ்ந்தாகணுமே
ஐயோ அப்படிங்கிற அந்த ஐயையோக்கள் இல்லாமல் ஐயமில்லாமல் வாழ்வதற்கான வாய்ப்பு அங்கே இருக்கு. இவங்க சொல்ற மாதிரி வந்து ஒரு புரிதல் இல்லாத பேசிக்காத திருமணங்கள்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி வேணா அரேஞ்ச் மேரேஜ்ல நடந்திருக்கலாம். அது உண்மையா இருந்தாலுமே யோசிச்சு பாருங்களேன். அப்படி கல்யாணம் பண்ணியே 40 வருஷம் சந்தோஷமா வாடுற அரேஞ்ச் மேரேஜ் கப்பிள்ஸ் எங்க, 4 வருஷம் லவ் பண்ணி கல்யாணமான 4 மாசத்துல கப்பிள்ஸ் கவுன்சிலிங் போற லவ் மேரேஜ் கப்பிள்ஸ் எங்க? அது மட்டும் இல்லாம இன்னையோட தலைமுறையை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அம்மா அப்பாவே பார்த்த வரனா இருந்தாலும் அந்த கல்யாணத்துக்கான ஒரு அடித்தளத்தை தான் அவங்க போட்டு கொடுக்குறாங்களே தவிர கட்டடத்தை கட்டி முடிக்க வேண்டிய பொறுப்பு உரிமை எல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது. இது நான் ஏன் ஒரு அட்வான்டேஜாக சொல்கிறேன்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு வரன் வந்திருக்குமா, உனக்கு பிடிச்சதான் நீ பேசிப்பாரு, தேவையான பேக்ரவுண்ட் செக்கெல்லாம் நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னு அம்மா அப்பா சொல்லும்போது நாம் எவ்வளோ தைரியமாக முடிவு எடுக்க முடியுது. ஏன்னா காதலுங்கிறது நம்ம நிறைகளை மட்டுமே நிதர்சனமாக காட்டக்கூடிய ஒரு மாயை. நம் குறைகளையும் ஆழமாக தெரிஞ்சிருக்கிறது பெற்றோர்கள் தான். அவங்க அனுபவத்து மேலே நம்பிக்கை வைக்கிறதுனால நிச்சயமாக நமக்கு எந்த பிரச்சனைகளும் ஏற்பட்டுறாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. எல்லா இடத்துலையுமே அது நிச்சயிக்கப்பட்ட திருமணமாகவே இருந்தாலும் அஸ்திவாரம்ங்கிறது அவங்க கட்டுற பில்டிங் காதல்னால மட்டும்தான் சாத்தியமாகும். காதல் இல்லாமல் எதுவுமே கிடையாது. காதல் தான் எல்லாத்துலேயுமே இயக்கமாக இருக்கிறது. நான் உங்களை கேட்குறேன் அவங்களோட பாஷையிலே. அவங்க சொன்னாங்க ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு போகிற மாதிரி. ப்ராக்டிக்கல் எவ்வளோ மார்க்குங்க? 20, 25 அவ்வளவுதான். மிச்சம் 75 எங்களோடது தியரிங்க. அவங்க சொன்ன அதே காதல். நீங்கள் அதை முழுக்க படித்து அதை அப்ளை பண்ணி இவங்க சொல்கிற எல்லாத்தையுமே தான் நாங்கள் ப்ராக்டிக்கலாக செய்கிறோம். அதாவது தியரியாக படித்து ப்ராக்டிக்கலாக செய்கிறோம். லவ் லாங்குவேஜ் இவங்க மந்த்வர்சரிங்கிறாங்க, ரீல்ஸ் போடுறீங்கிறாங்க, அது போடுறீங்க. அப்ரிசியேஷனுங்கிற ஒன்றிற்காக இயங்கக்கூடிய கணவனும் மனைவியும் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு சின்ன உதாரணத்தோடு நான் அதை சொல்கிறேன். விசு ஐயாவை வந்து ஒரு பேட்டி காண்பதற்காக போயிருக்கும் போது ஐயா சொன்னாங்க, கேளடி கண்மணி திரைப்படம் பார்த்து முடிச்சுட்டு கே பாலச்சந்தர் ஐயாவை அவங்க பார்க்க போனதாக சொன்னாங்க. அப்போது நிறைய பொதுவான விஷயங்கள்லாம் பேசிட்டு உனக்கு படம் பிடிச்சிருந்ததா அப்படின்னு கேட்டப்போ ஐயா சொன்னாங்களாம், எனக்கு பிடிக்கல, இது என்ன ஒரு கலாச்சார சீரழிவு படம் மாதிரி எடுத்திருக்கீங்க அப்படின்னு பாலச்சந்தர் ஐயா கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்க மனைவியை பார்த்து, விசு ஐயாவுடைய மனைவியை பார்த்து கேட்டிருக்காங்க, உனக்கு படம் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அம்மா சொன்னாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. உனக்கு ஏன் பிடிச்சது அப்படின்னு கேட்கும்போது, டிஃபன் பாக்ஸில் லெட்டர் எழுதி தான் ரொம்ப பிஸியாக இருக்கிற விசு ஐயா கிட்ட கம்யூனிகேட் பண்ணுற அளவுக்கு என்னுடைய வாழ்வு இருந்தது. அப்படித்தான் நாங்கள் பேசிப்போம். ஏன்னா கூட்டு குடும்பம். என்னுடைய காதலையே நான் டிஃபன் பாக்ஸில் எழுதி தான் அனுப்புவேன். சுவாரஸ்யம் தான். அவங்க சொல்கிற மாதிரி இது அழகியல் தான், நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஆனால் எல்லா ஃபீலிங்ஸையும் டிஃபன் பாக்ஸில் தினமும் உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்க முடியுமா? அப்போ அவர் சொன்னார், இந்த படம் ஏதோ ஒரு வகையில் எல்லாருடைய காதலுக்கு ஏக்கமான இருக்கக்கூடிய அத்தனை மனங்களையும் நிரப்புகிறது. அப்போ அந்த இடத்த நீ ஃபில் பண்ணு, தப்பிச்சுக்கோ பொழைச்சிக்கோ அப்படின்னு ஐயா சொன்னதாக விசு ஐயா சொன்னாங்க. எந்த திருமணமாக வேணாலும் இருக்கட்டும், அஸ்திவாரம் காதல் தாங்க, லவ் தாங்க எல்லாம். ரொம்ப அழகான விவாதம், ரொம்ப தேவையான விவாதமும் கூட. நான் தொடக்கத்தில் இந்த அரங்கத்தில் ஒன்று சொன்னேன். இது நகைச்சுவையாக நம்ம நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாலும், நம்ம சிலரை பகடி செஞ்சாலும், பக்குவமாக எடுத்து பகுப்பாய்வு செய்ய வேண்டிய மிக தேவையான ஒரு தலைப்பு. காதல் திருமணமா அல்லது ஏற்பாடு செய்யப்படுது, எதுனாலும் அஸ்திவார லவ் தாங்க அப்படின்னு அவங்க ஒன்று சொருகிட்டு போயிட்டாங்க. இப்போ அந்த கத்தியை எடுத்து வெளியே போடாமல் இடுப்பில் பிடிச்சபடியே தான் நான் நிறைவு செஞ்சாங்க. இந்த மேடையில் ஒரு சின்ன பையனுக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பை கொடுத்த கல்யாண மாலைக்கு மீண்டும் ஒரு நன்றி கூறுகிறேன். கண்ணதாசனுடைய ஒரு கவிதை இருக்கு. என்ன கவிதைனா, பிறப்பின் வருவது யாதன கேட்டேன், பிறந்து பாரன இறைவன் பணித்தான். கல்வி என்பது யாதன கேட்டேன், கற்றுப்பாரன இறைவன் பணித்தான். அறிவினப்படுவது யாதன கேட்டேன், அறிந்து பாரன இறைவன் பணித்தான். பசி என்பது யாதன கேட்டேன், பட்டுப்பார் என்றான். வறுமை என்பது யாதன கேட்டேன், வாடிப்பார் என்றான். மனையால் சுகமினில் யாதனை கேட்டேன், மணந்து பாரண இறைவன் பண்ணித்தான். பிள்ளை என்பது யாதனை கேட்டேன், பெற்றுப்பாரண இறைவன் பண்ணித்தான். வரிசை சொல்லிட்டே ஒருவர். இறப்பின் பின்னது யாதனை கேட்டேன், இறந்து பாரண இறைவன் பண்ணித்தான். உடனே கண்ணாசன் கோவம் வந்துடும். அனுபவித்து அறிவதுதான் வாழ்க்கை என்றால் ஆண்டவா நீ எதற்கு என்று கேட்டேன். ஆண்டவன் சற்றே அருகில் வந்து அந்த அனுபவமே நான் தான் என்றான். அப்படி எந்த ஒரு விஷயத்திலையும் அனுபவம் மிக முக்கியம். நம்ம தொடக்கத்திலிருந்து சொல்றோம், 25 ஆண்டு காலம், 25 ஆண்டு காலம், ஒரு கால் நூற்றாண்டு. இது ஒரு நிறுவனம், இது ஏதோ ஒரு பொருளை வியாபாரம் செய்கிற நிறுவனம் அல்லது ஏதோ ஒரு சேவையை வழங்குகிற நிறுவனம் என்றால் பரவாயில்லை. இந்த நாட்டினுடைய, இந்த மாநிலத்தினுடைய, நம் கலாச்சாரத்தினுடைய, நம் பண்பாட்டினுடைய ஒட்டுமொத்த பிம்பமாக இருக்கிற திருமணத்தை நடத்தி வைக்கிற ஒரு நிறுவனத்தை 25 ஆண்டுகளாக
5.5 லட்சம் திருமணங்களை செய்து வைத்திருக்கிற கல்யாண மாலை நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் மிகச்சிறந்த செயல்பாட்டாளராக இருக்கிற திரு மோகன் சார் மற்றும் மீரா அம்மா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். அவர்கள் இதை பற்றி சில விஷயங்களை பேசணும். நான் வந்த உடனே தம்பி லட்சுமி நாராயணன், அண்ணே 25 வயசு ஆயிடுச்சுனே, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலனே அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சதுக்கான ஒரே முக்கியமான காரணம் அந்த மேடை. இங்கே ஒரு விஷயம் உண்மைங்க, எவ்வளவு புலம்பல்கள் இருக்கலாம், கவலை இருக்கலாம், வருத்தம் இருக்கலாம், ஆனால் கல்யாணம் ஆகலைன்னு வந்து உட்கார்ந்தீங்கன்னா உங்கள் சேருக்கு பக்கத்தில் கண்டிப்பாக ஒரு சேரை போட்டுருவோம், உங்களுக்கு ஒரு பேரை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவோம். இதைத்தான் நவம்பர் 22, 23 இந்த 2 தினங்கள் சென்னை ட்ரேட் சென்டரில் நந்தம்பாக்கத்தில் பெர்ஃபெக்ட் மேட்ச்னு பெருசாகவும் பண்ண போகிறோம். கல்யாண மாலை தன்னை எப்படி அப்டேட் பண்ணிக்குதுன்னு வைங்களேன். இப்போலாம் நாங்கள் நிறைய எக்ஸ்போஸ் நடத்துகிறோம். அந்த எக்ஸ்போக்களில் நீங்கள் வந்தால் மட்டும் போதும், அங்கேயே உங்களுக்கு நகை, புடவை, காரு, சீரு, செடத்தி, ஜாதகம், ஹனிமூன் ட்ரிப் வரைக்கும் பிளான் பண்ணுறோம். அப்படி ஒரு சீரிய செயல்பாட்டை தொடர்ந்து செய்கிற, எப்போதும் புன்னகைத்து கொண்டே இருக்கிற நன் மனதிற்கு சொந்தக்காரர் எங்கள் மோகன் சார் அவர்களை அன்போடு வருக வருக என அழைப்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். எல்லாருக்கும் நிறைய பெரிய பெரிய முன்னுரையெல்லாம் கொடுக்குறோம். ஒரு வார்த்தையில் ஒருத்தருக்கு முன்னுரை கொடுக்கணும்னா புரட்சியாளர் மீரா நாகராஜன் அம்மா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். மீரா நாகராஜன்கிற வார்த்தையை சொல்வதற்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்குங்கிறத இன்னைக்கு இந்த மேடையில் சொன்ன தோஷிபா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக நடத்திய இந்த குழந்தைகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இவங்க எல்லாருமே நான் பார்த்து வளர்ந்த பசங்க, நாங்கள் பார்த்து வளர்ந்த பசங்க. முத்துக்குமரனில் தொடங்கி அனைவருமே. தோஷிலா அவங்க நான் இந்த முறை தான் அவங்களோட நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த முறை தான் முதல் முறையாக அவரை அழைத்தேன். அவரும் பின்னி பெடல் எடுத்துட்டாங்க. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதை என்னுடைய கதையை வேறு பேசி இந்த நிகழ்ச்சிக்கு என்ன சொல்கிறது, இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அதை பேசிட்டாங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இதில் பர்ஃபெக்ட் மேட்சுக்கு தீர்ப்பு கொடுக்க வேண்டிய பொறுப்பு அப்படிங்கிறது முத்துக்குமரன் அவர்கிட்ட தான் இருக்குது. அந்த வகையில் என்னுடைய ஒப்பீனியனை நான் சொல்கிறேன். இது லவ் மேரேஜா அரேஞ்ச்டு மேரேஜா அப்படின்னா, இன்றைக்குள்ள தலைமுறையில் அரேஞ்ச்டு மேரேஜ் எல்லாமே லவ் மேரேஜாக உருமாகிவிட்டது. எப்படின்னா, அவங்க ஃபேமிலியில் இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுதே இந்த பையன் இந்த பொண்ணு நீங்கள் பேசி பாருங்கம்மா, உங்களுக்கு பிடிச்சா நாங்கள் கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ அவங்க 6 மாதம் பேசி பார்த்து அதை தங்களுக்குள் காதலாக வளர்த்து கொண்டு பிறகுதான் திருமணம் செய்து கொள்கின்றார்கள். அந்த வகையில் அரேஞ்ச்டு மேரேஜ் எல்லாம் லவ் மேரேஜ் ஆகிடுது. அதே மாதிரி லவ் மேரேஜ் எல்லாம் எப்படி அரேஞ்ச்டு மேரேஜ் ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, எந்த ஜாதியாக இருந்தாலும், சில இடங்களில் எந்த மதமாகவே இருந்தாலும், இன்னைக்கு பெற்றோர்லாம் என் பொண்ணு எப்படியாவது கல்யாணம் பண்ணிண்டா போரும்பா, என் பையன் ஏதாவது ஒரு கல்யாணம் பண்ணிண்டா போகிறோம், அந்த நிலைமையில தான் இருக்காங்க. அதனால் பெற்றோர்கள்ட்ட சொன்ன உடனே அவங்க முன்ன மாதிரி சீன் போடுறது, நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறது, நீ இந்த கல்யாணம் பண்ணேன்னா என் வீட்டுக்குள்ளேயே வர வேண்டான்னு சொல்கிறது, இது எதுவுமே கிடையாது. அவர்களும் மனப்பூர்வமாக பல இடங்களில் ஒத்துக்கொள்கின்றார்கள். அப்பொழுது என்ன ஆகிறது என்றால், லவ் மேரேஜ் அரேஞ்ச்டு மேரேஜாக மாறிவிடுகிறது. பர்ஃபெக்ட் மேட்ச் என்பது இருவருக்குமான புரிதல், இருவருக்குமான அன்பு, இதை தாண்டி குடும்பத்திற்குள் ஏற்படும் பிணைப்பு தான் பர்ஃபெக்ட் மேட்ச் அப்படின்னு கல்யாண மாலை நம்புகின்றது என்று கூறி மீண்டும் இவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. எக்ஸ்ட்ராடினரி நிகழ்ச்சி நம்ம அட்டன் பண்ணது. இந்த யங்ஸ்டர்ஸுடைய இமேஜினேஷன், அதாவது இந்த 3 பேரையும் இந்த பக்கம் கூப்பிட்டு இதை பற்றி பேசுங்கனாலும் உங்களால் பேச முடியும், இந்த 3 பேரையும் இங்கே உட்காந்து வச்சு மாற்றி பேசுங்கனாலும் பேச முடியும். அந்த அளவுக்கு எஃபிஷியன்ட் ஸ்பீக்கர்ஸ். இவங்களுக்கு இதை விட பெரிய மேடைகள் காத்து இருக்குங்கிற ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்கிறேன். இன்னும் ஒரு விஷயம், காதல் திருமணமா இல்லை அரேஞ்சு மேரேஜா அப்படின்னு கேட்டால், என்னோட உண்மையான ஆசையும் ப்ரேயரும் எல்லாமே அரேஞ்சு மேரேஜாக இருக்கணும். அப்போ தான் கல்யாண மாலைக்கு எல்லாரும் வருவாங்க அப்படிங்கிற ஒரு ஆசை அல்லது பேராசைன்னு வச்சுங்க, எதை வேணால் வச்சுங்க. நீங்கள் லவ் வேணாலும் பண்ணுங்கள், ஆனால் என்கிட்ட 2 பேர் பத்திக்குழசியும் கொடுத்து கொஞ்சம் எப்படியாவது பார்த்து எங்கள் அப்பா அம்மாவை பேசி சரி பண்ணி கல்யாணம் பண்ணி வைங்க வேணாலும் சொல்லுங்கள்.
எங்களுக்கு டெய்லி வேலை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்பான மேடை, ரொம்ப அருமையான பேச்சாளர்கள், 2 மதிப்பு மிக்கிற நாங்கள் மதிக்கிற மனிதர்களும் வந்து பேசிட்டாங்க. இப்போ நிறைவுரை. நிச்சயமா இது தீர்ப்பு இல்லை, ஏன்னா நடுவர்னு இங்கே யாரும் கிடையாதுங்கிறக்காக நடுவில் இருக்க சேரையை எடுத்து ஓராம போட்டு நின்று பேசிக்கிட்டு இருக்கான். ஒரு நெறியாளராக இந்த மன்றத்தை நெறிப்படுத்தி கொண்டு சென்றதில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி. இந்த 6 பேச்சாளர்களுக்கு முதல்ல நன்றி. ஏன்னா என் கூட பேசுறதுக்கு சம்மதிச்சிங்க. என்னை விட அனுபவம் வாய்ந்த, அதிக மேடைகளை சந்தித்த, அறிவு பெறுகிற மனிதர்கள் இங்கே இருக்கிறாங்க. இப்போ இந்த தலைப்பை எப்படி நிறைவு செய்யலாம், இந்த தலைப்பை இவ்வளவு நேரம் நம்ம விவாதிச்சிருக்கோம், இதை எப்படி முடிவுக்கு கொண்டு வரலாங்கிற கேள்வி இருக்குல்ல. நான் தொடக்கத்தில் ஒரு குறள் சொல்லி தொடங்குவேன். நாடாது நட்டலின் கேடில்லை, நட்டபின் வீடில்லை நட்பாண்டவருக்கு. இதை வள்ளுவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, யாரையோ தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு என்ன பண்ணாதீங்க, நட்பு கொண்டுறாதீங்க. ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி போய் உங்களை ஒப்படைச்சிடாதீங்க. ஏன்னா அதுக்கப்புறம் தெரிய வந்ததுக்கு அப்புறம் உங்களால் அங்கேருந்து வெளியிலையும் வர முடியாது, அதை தொடரவும் முடியாது. இது எங்கே நடக்குது? காதல் திருமணத்தில் தானா? இல்லை, அரேஞ்ச் மேரேஜ்லையும் நடக்குது. உண்மைதானே? உண்மைதானே? பணக்கார வீடாக இருக்கு, நம்ம பிள்ளை போனால் வசதியாக வாழ்ந்துரும் நம்பி அந்த ஆண் எப்படிப்பட்டவன் என்பதை தெரியாமல் பெண் குடித்து விட்டு பிறகு புலம்புகிற பெற்றோர்களை பார்த்து கொண்டு தானே இருக்கிறோம். ஏய், நிறைய 100 பவே நகை போடுறாயப்பா அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைய கட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்க அப்பா அம்மாவை இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்றீங்களா, இல்லை நான் வெளியே போகவான்னு கேட்குற பெண்ணால பாதிக்கப்படுற குடும்பங்களை இன்னைக்கு பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம். தம்பி ஒரு விஷயம் சொன்னார், இந்த மாதிரி கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் வந்து விளாகர்ஸாகவே நாங்கள் வந்து எங்கள் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போயிடுவோம். இன்னைக்கு இந்த சமூகம் எதையோ பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிற ஒரு சமூகமாக இருக்கிறது. இது நான் ரொம்ப அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சி வந்தேன். நீங்கள் 90s கிட்ஸாக இருங்க, 2K கிட்ஸாக இருங்க, அல்லது பெற்றோர்களாக இருங்க, அல்லது வளருகிற அடுத்த தலைமுறை பிள்ளைகளாக இருங்க, சமூக ஊடகத்திலே நீங்கள் பார்த்து விரும்பிகளை செலுத்துகிற காணொளிக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் பெரிய வேறுபாடு இருக்கிறது. ஒரு 2 கப்பல்ஸ் வேன் ஒன்றை எடுத்துக்கிட்டு டிராவல் விளாகர்ஸா வாழ்க்கையை நடத்துறாங்க. எங்களுக்கு யாரும் தேவையில்லைங்கிறாங்க. டிராவலில் எங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமாக கொண்டு போகிறோம், அந்த வீடியோ போடுறோம், பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் வருது, நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கோங்கிறாங்க. சரி, அந்த மனைவி கருவுறுகிற சூழலில் நீங்கள் என்ன செய்வீங்க? அவங்களுக்கு டெலிவரி ஆகும்போது, பிள்ளை பிறக்கும் போது 2 மாதம் அந்த மாதிரி வீடியோ போட வர முடியாதே. அதையும் நாங்கள் வீடியோ போடுவோம்னு சொன்னீங்கன்னா அவர்களை நம்ம தான் இங்கேயாவது கொண்டு போடணும். நான் ஒரு சமூக ஊடகத்தின் பின்பாக வாழுகிற, அதை வைத்து பிரபலத்தை ஏற்படுத்தி கொள்ளுகிற ஒரு ஆள் தான். ஆனால் எது சரின்னு இருக்குல்ல, எதை செய்யணும்னு இருக்குல்ல, எதை செய்யக்கூடாதுன்னு இருக்குல்ல. தயவு செய்து நீங்கள் காதல் திருமணம் செய்யுங்க அல்லது அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுங்க, உங்க கண்ணுக்கு முன்பாக வைத்திருக்கிற சில திரைகளை ஒதுக்கி விட்டு கண்ணை திறந்து பாருங்க என்ன இருக்குங்கிறது. ஏன் காதலிக்கும் போது நல்லா இருந்த வாழ்க்கை காதலிக்கு அப்புறம், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கசக்குது? காதலிக்கும் போது நம்மளை நல்லவனாவே காட்டிக்கணுங்க. என் கோபத்தை என் காதலிடம் நான் ஒருபோதும் காட்டிக்கொள்வதில்லை, என் தவறுகளை ஒருபோதும் என் காதலிடம் நான் திரையிடுவதில்லை. தன் பிழைகளை என் காதலி எப்போதும் என்னிடம் காட்டுவதில் விருப்பப்படுவது இல்லை. அதை தெரியாமல் காதல் செய்துவிட்டு நான் காலையில் எந்திரிச்சிட்டு பல்லு விளக்கிட்டு காப்பி குடிப்பேனா, பல்லு விளக்காம காப்பி குடிப்பேனான்னு தெரியாமல் என்னை கல்யாணம் பண்ணி என் வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு காலையில் நான் உறிஞ்சி உறிஞ்சி காப்பி குடிக்கும் போது டென்ஷன் ஆகுகிற ஒரு காதல் திருமணம் இருக்குல்ல, அது ஆபத்து. ஆகா, இந்த பொண்ணு அழகா இருக்குன்னு நினச்சி கல்யாணம் பண்ணிட்டு வந்து அந்த பொண்ணு காலையில் எந்திரிச்சு உங்களுக்கு சமைச்சு கொடுக்காம ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டு இன்னைக்கு சாப்பிடுவோன்னு சொல்லுகிற ஒரு அரேஞ்ச் மேரேஜ் ஆபத்து. நீங்கள் காதலிச்சு திருமணம் செய்கிறீர்களா, உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். அது லவ் கம் அரேஞ்ச் மேரேஜாக மாறுகிற பொழுது நீங்க அரேஞ்ச் மேரேஜுக்குள்ள போறீங்களா? நீங்க கல்யாண மாலை ஏன் சக்சஸ்ஃபுல்லான ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கு தெரியுமா? 25 வருஷம் 6.5 லட்சம் கல்யாணம்லாம் விட்டுருங்க, கல்யாண மாலையில கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்களோட பிள்ளைக்கு கல்யாண மாலையில வரன் பார்க்க வராங்க. உண்மை,
எவ்வளோ ரிஸ்கியான விஷயத்துக்கு திரும்பி வர்றாங்கன்னா அப்போ அது எவ்வளோ இனிமையாக இருக்குங்கிறத இதை விட பெரிய சான்று சொல்லி நான் உதாரணம் காட்ட முடியாது. ஏன் இந்த பிளாட்ஃபார்ம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கல்யாணம் ஆன ஒருத்தங்க திருப்பி வர முடியுதுன்னா ரொம்ப அழகாக சொன்னாங்க, நீங்கள் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுங்க ஆனால் அதில் கொஞ்சம் லவ்வோட பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இங்கே மோகன் சார் சேர் போட்டு உட்கார்ந்து எந்த மாதிரியான பொண்ணு வேணும்னு கேட்ட உடனே ஒரு பொம்மையை கொண்டு வந்து உங்கள் கையில் கொடுக்க மாட்டாங்க. ஒரு உயிருள்ள உள்ளமுடைய ஆசாபாசங்களுடைய தேவைகளுடைய சுய விருப்பமுடைய தன் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் கொண்டு சேர்ப்பதற்கான ஒரு இதயத்தை தேடுகிற ஒரு மனிதரை உங்க கரம் பிடிக்க சொல்ல போறாங்க. அப்ப அவங்கள நீங்க புரிஞ்சுக்கோங்க, அவங்கள நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒத்து வரும்னா மோகன் சார்ட்ட சொல்லுங்க, இல்லைன்னா சார் வேற ப்ரொஃபைல் காட்டுங்கன்னு கேட்டுருங்க. நிறைய வச்சிருக்காங்க. உங்கள் காதல் திருமணம் எல்லாவற்றையும் அரேஞ்ச் மேரேஜாக செய்யுங்கள். உங்கள் அரேஞ்ச் மேரேஜ் எல்லாவற்றிலும் காதலோடு செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கை என்றுமே இனிமையா இருக்க அன்போடு வாழ்த்தி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரும்ப